நாளிலும் சகோதரிகளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவிருக்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி கடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே,
ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை நாம் தியானிக்கும்படியாய் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அல்லேலூயா. நம் கண்களின் மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்கள், ரகசியங்கள், மறைப்பொருள்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் தாமை வெளிப்படுத்தும்படியாய் வெளிப்படுத்தி ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆண்டவரை அப்பா அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் அப்பா எங்களுடைய கத்தாவேச சுவாமி குடும்ப வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் அப்பா எங்கள் கத்தாவேச சுவாமி ஆண்டவரை அப்பா நீங்கள் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவை நீங்கள் வெளிப்படுங்க. பரிசுத்த தேவாவின் ஆளுகை எங்கள் மீது காணப்படுவதாக, இந்த நேரத்தில் காணப்படுவதாக. விரோதமாக எழும்புகிற வார்த்தைக்கு விரோதமாக அதை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரை தியானிக்கக்கூடாதபடி எழும்புகிற எல்லா பிசாசின் தந்திர சூழ்ச்சி சதி ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டியாபரப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பின் எழுத்தும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் தேவரீர் கிரியை செய்துள்ளபடியாய் அடியை தாழ்த்தி விரும்பியாக்கி விசிறு நிலையை மூடி மறைத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. உன்னத பாட்டு புக்கை ஒரு கவிதை வடிவில் இருக்கிற ஒரு புத்தகம். மணவாளன் மணவாட்டை குறித்து, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபை இவர்களை குறித்த ஒரு காரியம்தான் அது கவிதை வடிவில் சாலமோன் உடைய காரியத்தை குறித்து அங்கே போட்டிருக்குது. சாலமோனும் சுலமித்தியும் எப்படியாக அவர்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் என்ற காரியம். ஆனால் அதில் முழுமையான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, சபையும் மணவாளனும் அவர்களுக்கு இருக்க அந்த உறவை தான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த புருஷர்களால் வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டது. வெவ்வேறு காலகட்டங்கள், எல்லாரும் ஒரே காலகட்டங்கள் எழுதுனதில்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியானதை கொண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம். இதை ஒருங்கிணைத்து வடிவமைத்து இந்த புக்கில் இந்த வேத புத்தகத்தில் இந்த புக்கு இருக்கணும்னு சொல்லி அங்கீகரித்து தேவன் வைத்திருப்பாரானால் அதற்குள்ள காரியங்கள், அதற்குள்ள முக்கியம், அதற்குள்ளே அது எவ்வளோ ஒரு நம்ம ஜாக்கிரதைப்பட வேண்டியதாக இருக்குது. இது ஒரு முக்கியமான புக்கம். இது நிறைய இந்த பாட்டை இது என்ன, இது ஒரு கவிதை மாதிரி இருக்குது. இது என்ன இப்படி மணவாளனும் மணவாட்டியும் 2 பேரும் ஸ்நேகிக்கிற காரியங்கள், கொஞ்சம் கொள்ளுகிற காரியங்கள் இதானே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது முக்கியமான காரியங்கள். தேவன் ஒரு புக்கை வைத்திருக்கிறாரு, அதை தியானிக்கணும், அதை படிக்கணும்னு வைத்திருக்கிறாருன்னா அதில் அநேக காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம இதை பார்ப்போமானால், இந்த உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது.
இந்த காரியம் எதை காமிக்கிறது? இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தில், அதற்கு முன்பாக நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து பார்ப்போமானால் மணவாட்டியை குறித்த அறிமுகம், மணவாளனும் மணவாட்டியும் குறித்த சம்பாஷணைகள், அவர்களுக்குள்ளான உறவு, மணவாட்டி மணவாளனை புகழ்வதும் மணவாளன் மணவாட்டியை புகழ்வதும்கான காரியங்கள் தான் 4 அதிகாரத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களானா காணப்படும். எப்படி ஒருத்தர் தன்னை குறித்து புகழ்ந்து கொள்கிறார்கள், அன்பை பரிமாறிக்கொள்கிற வசனங்கள் காணப்படும். அப்போ என்னன்னா 2 பேரும் அறிமுகமானவர்கள். யாரு? மணவாளனும் மணவாட்டியும் அறிமுகமானவர்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் தேடி வந்து, ஏன்னா அது முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கனால நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், நான் எதனால் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணவாட்டி சொல்லுவாங்க. நான் ஆண்டவரே என்னோட திராட்சை தோட்டத்தை காமிக்காமல் காவல் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன், வேற திராட்சை தோட்டத்தெல்லாம் காவல் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கருப்பாயிட்டேன், ஆனால் கருப்பாக இருந்தால் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணவாட்டி சொல்கிற காரியங்களெல்லாம் பார்க்க முடியும். இது எதை காண்பிக்கிறதுனா, நம்ம கர்த்தர் தேடி வந்து ரட்சித்து, எங்கேயோ இருந்த எங்கேயோ புற ஜாதியில் இருந்த நம்மை, தேவனை அறியாதிருந்த நம்மை, சத்தியம் தெரியாதிருந்த நம்மை தேடி வந்து ரட்சித்து, நம்மளை அழகுபடுத்தி, நம்மளை சுத்திகரித்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய சொந்த ஜனமாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், அவர்களுடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிற காரியத்தை குறிக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம், இந்த காரியமெல்லாம். இப்போ வந்து நம்மளும் இயேசுவை நம்ம அறிமுகமானவர்கள் இல்லையா? இயேசு இப்போ எப்படி மணவாளன் மணவாட்டியும் இந்த 4 வசனங்களை நல்ல அறிமுகமானவர்கள். அவர் அழகை இவர் புகழ்கிறாரு, இவர் அழகை இவங்க புகழ்கிறாங்க, ரொம்ப அறிமுகமானவர்கள். அதே போல் நாமும் ரட்சிக்கப்பட்ட நாமும் என்ன பண்ண, இயேசுவை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார்னு பாடுவோம் பாருங்கள். தேடி வந்ததுனால ரட்சிக்கப்பட்டோம். என்னை தேடி வந்தார், எங்கேயோ கடந்த சாக்கடையில் கடந்த எங்கேயோ உளையான சேற்றில் இருந்து நம்ம தேடி வந்து ரட்சித்தார். அப்போ அந்த நேசருக்கான அவரை பற்றி என்ன, அவருடைய சத்தியங்கள் என்ன, அவர் யார் எப்படின்னு இப்போ நல்லா அறிந்து கொண்டிருக்கிறோம். நல்லா அறிஞ்சு அவரோட சம்பாதிச்சு அவரோடு உறவாடி தேவன் யார், நாம் யார் அப்படின்னு சொல்லி நம்மளை சபையில் கொண்டு வந்து சேர்த்து கட்டி வைத்திருக்கிறார். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏன் இந்த காரியம் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, என் நேசர் தமது கையை துவாரத்தின் வழியாக நீட்டுறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்காக? மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இதை எதை காரிக்கிறது, நிழலோட்டமாய் காண்பிக்கிறதுனா அவருடைய வருகையை குறிக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். சபையாகிய மணவாட்டி காத்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் எப்போ வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம காத்து கொண்டிருக்கிறவங்களா. எப்போ எந்த சமயத்தில் வந்தாலும் என்ன வந்தாலும், பாதி வீடு கட்டின்னு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சு நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் கூட, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்துட்டா எங்கே போயிடுவோம், டாட்டா பண்ணிட்டு போய் சேர்ந்துருவோம். எல்லாமே சரிங்களா, ஆண்டவரை இப்போ வந்துட்டீங்க, அடுத்த மாதம் வச்சுருக்கேன் கல்யாணம். ஏன்னா அதற்கான வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவருடைய வருகைக்காக காக்கப்பட்டிருக்கிறவர்கள், சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் நம்ம மணவாட்டி. அந்த மாதிரி அதோடைய நிழலோட்டம் தான். இப்போ என்ன இவன் காத்து கொண்டிருக்கிறாங்க மணவாளனுக்காக. நல்லா தெரியும் மணவாளன் யார் என்று. அவர் வாசனை தெரியும், அவர் அழகு தெரியும், அவர் சத்தம் தெரியும், அவர் பேசுவது தெரியும், அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும், எல்லாமே மணவாட்டிக்கு தெரியும். சின்ன அசைவு கூட தெரியும் பாருங்களேன். நம்மளுக்கு நல்ல நம்ம பிள்ளைங்களோட எப்படி ஒரு செருப்பு சத்தம் கேட்டே யார் வராங்கன்னு, பைக் சத்தம் கேட்டே பிள்ளைங்க சொல்கிறோம் அப்பா வராருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா பைக்கும் ஒரே மாதிரி சத்தம் தான் போகுது. எல்லாம் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், பைக் அப்பா வந்துட்டார் கரெக்டாக, செருப்பு சத்தம் படியில் ஏறுறது கரெக்டாக கண்டுபிடிப்போம். இப்போ அந்த அளவுக்கு மணவாளனும் மணவாட்டியும் எல்லாம் அப்படி ஒரு ஐக்கியத்தில் நம்ம காணப்படுறோம். இப்போ அந்த சத்தம் அதுக்கு தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு சைகை கிடைக்குமானால் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய். அதே போல தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் அதோட நிழலோட்டமாய், அவருடைய வருகையின் நிழலோட்டமாய் இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானா மணவாட்டி காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்புலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவு தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இரவில் பெய்யும் தூறலினாலும் இரவில் என் தலை பனியினாலும் என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். இது யார் சொல்றதுன்னா மணவாட்டி சொல்றாங்க. அவர் கதவை திறன்னு சொல்றார் மணவாளன்.
கதவை தர உத்தமியே, புறாவே, சகோதரியே, வந்து கதவை தர, பனியினால் என்னோட தலை நனைஞ்சு போயிருக்குது, தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினால் நனைஞ்சிருக்குது, கதவை தரேன்றார். ஆனால் மணவாட்டி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. எடுத்த உடனே அவர் கையை நீட்டலங்க. வராரு, சொல்கிறாரு, கூப்பிடுறாரு, வர்ணிச்சு கூப்பிட்டு கதவை தரமா, என் தலை நனைஞ்சு போயிருக்கு தர அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுது மறுபடியும் என்ன சொல்லுது, ஏன்னா நல்லா பழகிட்டோம் பாருங்களேன். மணவாளனும் மணவாட்டியும் அது இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் காத்துட்ருக்குறேன், நான் என்ன எப்படி இருக்கிறேன், ரெடியாக இருக்கிறேன், நான் வஸ்திரங்களெல்லாம் கழட்டிட்டேன், என் பாதங்களை கழுவிட்டேன், நான் எப்படி திரும்ப வந்து வஸ்திரத்தை போட்டுக்க முடியும், நான் பாதத்தை அழுக்காக்க முடியும்? அதனால் இதெல்லாம் சொன்னும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாருன்னா, துவாரத்தின் வழியாய், அந்த கதவோட துவாரத்தின் வழியாய் தன் கரத்தை நீட்டுறார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கரத்தை நீட்டுறார், கரத்தை நீட்டி காண்பிக்கிறார். அப்போது இவ்வளோ செஞ்ச பிறகு தான் அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுதான், அவர் நிமித்தம் பொங்கினது. அவர் நிமித்தம் பொங்கினது. நேசரை சந்திக்க மணவாட்டி தனக்கு தெரிந்த விதத்தில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவள் ஆயத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, அவளுக்காக தான் காத்துட்டுருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்பாக அவங்க உறவில் இருக்கிறாங்க. 2 பேர் என்ன இருக்காங்க, உறவில் இருக்கிறாங்க. அதே போல் யாரை போல, நம்மளை போல, நாமும் கர்த்தரை போல, சபையும் கர்த்தரை போல. ஏன்னா சபை தான், ஆண்டவர் தான் தலையாக இருக்கிறார் சபைக்கு. சபைக்கும் கர்த்தருக்குள்ளான உறவை போல மணவாளனும் மணவாட்டியும் அந்த உறவில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பரிச்சயமானவர்கள், தெரிந்தவர்கள். நீங்கள் வந்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படுக்கையில் தேடுற அளவுக்கு என்னது உறவு அப்படி இருக்கு. எப்படிங்க தேடுறாங்க, படுக்கையில் நேசரை படுக்கையில் தேடுறாங்க. காணுமே, பக்கத்தில் இருந்தவர் காணுமே அப்படின்னு தேடுற அளவுக்கு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கான உறவு காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ என்ன, நம்ம கூட பாருங்க, லேட்டாக வந்தால் என்ன சொல்லுவோம், ஒன்று சாவி எடுத்துன்னு போயிடு, நைட்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத, நீயே புட்டின்னு வெளியே போயிடு, புட்டின்னு வந்துடு. இதெல்லாம் நம்ம கதை தான் இங்கே எழுதி வச்சிருக்குது. அதே உறவு தான் சபைக்கும். எப்படி இது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு தான் சபைக்கும் மணவாளனுக்குள்ள உறவு சேம். அதே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நம்ம தானே வந்துடுவார் எப்படியும் திறந்துக்கிட்டு, இன்னும் நான் போய் ஏன் எதிர்த்து திறக்கணும், திறந்துன்னு வர தெரியாதா அவருக்கு, நான் எப்படி தான் இருக்கிறேன்னு தெரியாதா, அவருக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன்னு தெரியாதா அப்படின்னு தனக்கு தெரிந்த விதத்தில் மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறான். என்ன தனக்கு விதம் தெரிஞ்சவனா, நான் ரெடியாக இருக்கிறேன், உனக்காக தான் ரெடியாக இருக்கிறேன். எப்படி ரெடியாக இருக்கிறேன், வஸ்திரங்களெல்லாம் கழட்டிட்டு, ஏன்னா நான் கொச்சையாக பேசுகிறோமே அப்படின்னு நினச்சி கொள்ளாதீங்க. நான் ஏற்கனவே ஸ்தனங்களை குறித்த பேசின காரியத்தில் சொல்ல, எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம், எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் தான். எதுவுமே கொச்சைப்படுத்துகிற வார்த்தையோ இல்லை வந்து விகாரமாக சொல்லுகிற வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. மணவாட்டி ரெடியாக இருக்கிறா, வரப்போகிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவுக்காக தயாராக இருக்கிறா பாருங்க. வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு எல்லாம் வெள்ளைப்பழம் சென்ட்டுங்கிட்டலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் அவருக்காக தான் ரெடியாக இருக்கிறேன், மணவாளனுக்கு ரெடியாக இருக்கிறேன், சிரமம் இல்லாமல் ரெடியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பாதத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. மணவாட்டி தனக்கு தெரிந்த விதத்தில் ரெடி ஆகி கொண்டிருக்கிறான். ஏன்னா என்னை பார்த்த உடனே ஆண்டு மயங்கிடுவார். என் அழகை பார்த்த உடனே, மணவாட்டியோட அழகை பார்த்த உடனே மயங்கிடுவார் அப்படின்னு நினப்பில் அவங்க ஆயத்தமாயின்னு இருக்கிறாங்க, ஆயத்தமாக படுத்து கொண்டிருக்கிறாங்க. அவரோட நிலைமையை, மணவாளனுடைய எண்ணத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. மணவாளனுடைய எண்ணத்தை மணவாட்டியால் புரிந்து கொள்ள முடியல பாருங்க. கூடவே இருந்தவங்க, உறவாக இருந்தவங்க, பழகினவங்க, ஆனால் புரிந்து கொள்ள முடியல. அவங்க என்ன யோசனை, மாம்சமாக மாம்சத்தை வெளிப்படுத்தி தான் யோசிக்கிறான் மணவாட்டி. என்னை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவார், உள்ள திறந்து வந்து பார்த்த உடனே மயங்கிடுவார். என்னை பார்த்து, என் மாம்சத்தை பார்த்து மயங்கிடுவார், என் அழகை பார்த்து மயங்கிடுவா அப்படின்னு மணவாட்டி நினைக்கிறேன். அதில் மயங்குறவர் மணவாளன் அல்ல. நம் மாம்சத்தை வெளிப்படுத்தி மாம்ச ரீதியாக கிரியைகளை செய்து அதன் மூலமாய் மணவாளனை கவர்ந்திழுக்க முடியாது. இங்கே அதுதான் வெளிப்படுத்துகிறது. மணவாட்டியே, நீ மாம்சத்தை வெளிப்படுத்தி மாம்ச கிரியைகளினால மணவாளனை மயக்க
முடியவே முடியாது. நீ இவ்வளவு பழகி இருக்கிறியே மணவாளனை இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறியே, உன் மாம்சம் அவரை மயக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. அது பூலோகத்துக்கான காரியம். அவரை மயக்கவே முடியாது மாம்சத்தை காண்பித்து. அந்த ஒரு தோரணையில தான் அந்த மாதிரி ரெடியா இருக்கிறாங்க. அவர் ஆண்டருக்காக நான் ரெடியா இருக்கேன், சென்ட்ரல் ஆட்சி வாசனையோடு இருக்கிறாங்க. ஆனால் மாம்சத்தை வைத்து அவரை மயக்க முடியவே இராது. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. நீங்கள் கலாத்தியர் எடுத்து பார்ப்பீர்களானால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட கிரியைகள் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இதெல்லாம் வெளியரங்கமா இருக்குது. அந்த மாதிரி வெளியரங்கமா கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, மணவளனை மயக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 12-14. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் செய்கைகள் அழித்தால் பிழைப்பீர்கள். 14 12 படிச்சிங்களா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்க என்னன்னா, தம்மை வெளிப்படுத்துகிற காரியம் மாம்சம், என்னை முக்கியப்படுத்துகிற காரியம் மாம்சம். ஆண்டவரை முக்கியப்படுத்தாதபடி என்னை வெளிப்படுத்துகிற காரியம் தான், சுயம், ஆசை, விருப்பம், என்னுடைய காரியத்தை நான் முன்வைக்கிறது தான் அந்த மாம்சத்தை குறிக்கிறது. அது அவங்க அந்த மனவாட்டியோடைய அந்த காரியத்தை எதை நம்மளுக்கு காண்பிக்குதுன்னா, தன்னை முன்னிறுத்துக்கிறாங்க. பெருமை, சுயம், பணம், இதை தான் அதை காண்பிக்கிறது. என்னென்னா, நான் நிறைய காணிக்கை கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் வாங்கிடுவார் அப்படின்ற ஒரு காரியம். நான் யார் தெரியுமா? நான் செம்மையாக ஜெபம் பண்ணுற ஆள். மாம்சமாக கிரியை செய்கிற காரியம். மற்றவங்களை எப்படி அந்த ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்களா, ஆயக்காரனும் பரிசெய்யணும். அவங்க என்ன சொன்னா, நான் பாரு 2 நாள் உபவாசிக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன். மாம்சம் வெளிப்படுகிறது, மாம்சம். இதையெல்லாம் தேவன் ஒரு நாள் அங்கீகரிக்கவும் மாட்டார், அதுக்கு மயங்கவும் மாட்டார். மனவாட்டியாக தான் பண்ணி பார்க்குறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. நான் பாரு ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்கிறேன். அதை எதை காண்பிக்குது? அவங்க அந்த வஸ்திரம் இழந்திருக்கிற காரியம் எதை காண்பிக்கிறதுனா, சுயத்தை காண்பிக்கிறது, மாம்சத்தை வெளிப்படுத்துகிறது, தன்னை முன்னிறுத்துகிற காரியம். நான் பாரு ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்கிறேன், நான் பாரு ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறேன், நான் பாரு ஆண்டவரை, நான் 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 அதை தான் காமிக்குது. தன் மாம்சத்தை வெளிப்படுத்துவது அதுதான். நீங்கள் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18-22 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா, தேவ ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னு என்றது அதில் பார்ப்பீர்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18-22 வசனங்கள் படிங்க. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாய் இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். எப்படி இருக்கிறது? ஆலயம் பொன் தகட்டால் மூடி இருக்கிறது. ஒன்று கூட வெளியே தெரியல, கல்லு, ஒரு கல்லு கூட வெளியே தெரியல.
அவருடைய ஆலயமாக இருக்கிறன்னா மாம்சம் வெளிப்படக்கூடாது, தேவ மகிமையால் மூடப்பட்டிருக்கணும். ஒரு ஆலயம் தேவன் அதெல்லாம் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அந்த ஆலயம் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக தங்கம், தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. ஒரு கல் ஒன்றுமே கிடையாது, முழுவதுமாய் மூடப்பட்டிருக்கிறது. அது வெளியரங்கமாக இல்லை. அதே போல் நாமும் மாம்சத்தை வெளிப்படுத்தி தேவனை அன்பு கூறுகிறவர்களாய், மாம்சத்தை வெளிப்படுத்தி நான் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, இல்லை, மாம்ச ரீதியாக நான் ஆயத்தமாவது வேஸ்ட். மாம்சம் இதெல்லாம் பண்ணிட்டா நான் ரிட்டன் போயிடுவார், இதெல்லாம் பண்ணிட்டா நான் ரெடியாக இருக்கிறேன்றதை காண்பிக்கிற காரியங்கள் வேஸ்ட். இதை தான் மனவாட்டி செய்கிறா. ஆண்டவர் நான் வரேன், ரெடியாக இருக்கிறேன், ஆண்டவர் வராரு, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற காமிக்கிற காரியம் மாம்சீகமாக உலக ரீதியாக உலக காரிய ரீதியாக அவள் சிந்திக்கிறாள். உலகத்தில் எப்படி ஒரு சிந்திப்பார்களோ அதே தான் அவளும் சிந்திக்கிறாள். அதே கர்த்தர் விரும்பலை. நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீர்களானால், வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எப்படி? தன் மானம் காணப்படாதபடி தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ வஸ்திரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப அன்பு கூறுறேன், நான் ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவ சித்தமில்லாத காரியங்களை செய்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நிறைய பேர் இழந்து போயிருக்கிறாங்க. தேவ சித்தமில்லாமல் காரியங்கள் நடப்பிக்கப்படுமானால் உங்கள் மேலே வஸ்திரம் இருக்காது, கர்த்தர் போட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது. தேவ சித்தமில்லாத காரியங்கள், தேவன் பிரியமில்லாத காரியங்கள், நான் எல்லாத்தையும் செய்வேன், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். தேவன் உன் மேலே என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு? உன்னை என்ன செய்ய அழைத்திருக்கிறாரு? உன்னை எங்கே இருக்க அழைத்திருக்கிறாரு? உன்னை எதற்காக அழைத்திருக்கிறாரு? அதை செஞ்சாதான் வஸ்திரம் உன் மேலே இருக்கும். அதுக்கு தான் வஸ்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லைன்னும் போது நான் அந்த காரியத்தை இல்லை, நான் எல்லாம் பண்ணுவேன், அதாவது சுயம். அந்த சுயம் என்ன பண்ணுதுன்னா உங்கள் மாம்சத்தை வெளிப்படுத்திடுது. கர்த்தர் கொடுத்த அந்த அந்த வஸ்திரத்துக்குள்ளே நம்மளை அடங்கி இருக்க முடியல. அந்த ரட்சிப்பின் என்னை குறித்த ஒரு தேவதூட்டம் அதுதான். என்னால் எல்லாமே செய்ய முடியாது, நான் போய் இந்தியாவே ரட்சிக்க முடியாது. யாருக்கு என்ன அப்படின்னு ஆண்டு வைத்திருக்கிறார், அதை தெரிந்து கொண்டு ஆமாம் அதில் நிலைத்திருப்போமானால் கர்த்தருடைய வருகையில் போகும், கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்படும். பெருசாக சிந்திக்கிறோம், பெருசாக சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனவாட்டி ரொம்ப பெருசாக சிந்திச்சிட்டா, அவரை மயக்கிடணும், அவர் அப்படியே மயங்கிடுவார். அது மாம்சம், அது மாம்சம். தேவ சித்தமில்லாத காரியம் மாம்சம். தேவன் இதுக்கு தான் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு இது வேணாண்டவரை, எனக்கு இதுதான் அப்படின்னா அது மாம்சம், அது மாம்சம். அதுதான் அவர் வெளிப்படுத்தினார். அதே போல் மத்திய அந்த ஓமையை பார்த்தீங்களா? மத்திய 22ஆம் அதிகாரம் அந்த ஓமையில் ஏசப்பா அழகாக சொல்லியிருப்பார். மத்திய 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிப்பீர்களானால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்போது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயுதமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள், ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லோர் பொல்லார், நல்லா பாருங்க, நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, நல்லோர் பொல்லர்லாம் இட்டுன்னு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் கூப்பிட்டவனுக்கு வரல, நான் கூட நீ நிறைய பேரை கூப்பிட்டேன் வரல,
நீ எங்கே சந்தில் நிற்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வா, விருந்து செஞ்சுட்டேன் நான், அவங்களெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு விருந்துசாலை சிநேகிதனே அப்போ விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது 11ஆம் வசனம், கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான். இவங்க எங்கேருந்து இட்டுன்னு வந்தாங்க? வழி சந்திலேருந்து இட்டுன்னு வந்தாங்க. அவங்க எந்த நிலைமையில இருந்தான்னு தெரியாது, குச்சின்னு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு கர்த்தர் கேட்குற காரியம் பாருங்க, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? நீ எப்படி இங்கே வந்த வஸ்திரம் இல்லாத? கல்யாணத்துக்குள்ள நீ எப்படி வந்த? அதற்கு அவன் பேசாமல் இருந்தானா. இவன் எப்படி தான் வந்தானே தெரியல. வஸ்திரம் இல்லாதவங்களும் உள்ளே விட மாட்டாங்க, ஒரு கார்டு இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. இதெல்லாம் இது இருந்தால் உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணாங்க, நிற்க வச்சுருவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தானே தெரியல, யாருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு உள்ளே வந்தானே தெரியல. உள்ளே வந்து எப்படி அவன் கம்முன்னு இருக்கிறான். அப்போது ராஜா பணிவிடைக்காரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். கல்யாணத்துக்கு வந்தவங்க வஸ்திரம் இல்லாத வந்தவங்களுடைய கதி. உள்ளே வந்தார், அதுதான் சட்டம், அதுதான் நியமனம். வஸ்திரத்தோடு வரணும், அதுவும் கல்யாண வஸ்திரம் மேலே காணப்படணும். நம்ம வஸ்திரத்தை நம்ம பாதுகாத்து கொள்கிறவர்களாய் காணப்படணும். நான் ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நான் ரொம்ப தேவ சித்தத்தை மீறி நடக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. தேவன் நம்ம மேல் வைத்த திட்டத்தை மீறி நடக்கிறவர்களாய், தேவன் நம்ம மேல் வைத்த சித்தத்தை மீறி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. கேருபீன்களை பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. கேருபீனும் சேராபீனும் என்ன பண்றாங்களாம்? கேருபீன் என்ன பண்ணுறாங்க? 2 அவ்வாறு செட்டைகள்னா 6 செட்டைகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த 6 செட்டைகளில் அவங்க என்ன பண்ண, 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கிறாங்க, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொள்கிறாங்க, 2 செட்டைகளால் பறக்கிறாங்க. அப்போ அவருக்கு முன்பாக 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிற அந்த சேராபீனை என்ன பண்ணுது? தன்னுடைய அந்த ரெக்கையினால் மூடி மறைத்து கொள்ளுகிறது. தன்னை மூடி மறைத்து கொண்டு தான் அவரை துதிக்கிறாங்க. அப்போ நாம் எப்படியா இருக்க வேண்டும் பாருங்க, அவருடைய மகிமையால் மூடப்பட்டவர்களாய், மாம்சம் வெளிப்படாதபடி, நாம் கிரியைகளில் மாம்சம் வெளிப்படாத, மாம்சத்தின்படி செயல்பட்ட மனவாட்டி இவர். இந்த மனவாட்டி என்ன பண்ணிட்டா? மாம்சத்தின்படி செயல்பட்டுட்டா. நான் மாம்சத்தின்படி செயல்படுகிற மனவாட்டியாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார். நான் மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்களால் காணப்படவே கூடாது. தேவ சித்தம் இல்லாத காரியம், தேவ பிரியம் இல்லாத காரியம் எனக்கு நல்லதாக தோணுது, எனக்கு இது செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே, எனக்கு இதை செய்யணும்னு தோணுது, எனக்கு ஆசையாக இருக்குது, அது கர்த்தர் விரும்புகிறாரா? என் வாழ்க்கையில் அதை நான் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறாரா? என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? நான் அதை மீறி செயல்பட்டேன், ஆனால் என் மாம்சம் வெளிப்படும், என் மாம்சம் வெளிப்படுகிறது. அந்த மாம்சத்தை கர்த்தர் விரும்பலை, ஒரு நாளும் விரும்பலை. இந்த மனவாட்டி என்ன பண்ணிட்டா? மாம்சத்தை இந்த மாம்சத்தின்படி செயல்படுகிற ஒரு மனவாட்டியாய் காணப்பட்டுட்டால். அதனால் அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா, கதவு துவாரத்தின் வழியாக கையை விட வேண்டியதாக இருக்குது. என்ன இவளுக்கு புரியலையே, இன்னும் புரியலையே, இன்னும் என்னுடைய காரியங்களை, என் இருதயத்தை புரியலையே, என் சிந்தையை புரியலையே, என் நோக்கம் புரியலையே, உனக்கு நான் எதை விரும்புகிறேன்னு புரியலையே, நான் என்ன ஆசைப்படுறேன்னு புரியல. மனவாட்டியே, என் ஆசை உனக்கு புரியலையா? நான் இதையே ஆசைப்படுறேன். நான் மனவாட்டிக்கு புரிய வைக்கிறாரு. மனவாட்டியே என்னை புரிஞ்சுக்கோ, என் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்த, இவ்வளோ நாள் இருந்த, இவ்வளோ நாள் உனக்கு உறவாக இருக்கிற, என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. நான் இதுக்கு ஆசைப்படுறேன், மாம்சமாக செயல்பட முடியாது நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, இந்த வேலை கிடைச்சா ஆண்டவரே, நான் நிறைய தசம்பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, ஆனால் தசம்பாகம் கொடுப்பான்டார், அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். மாம்சம். நான் மனவாட்டியை, நான் இதை ஆசைப்பட்டவங்கிட்ட, நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், இதற்கான உன்னைக்கு தெரிந்து கொண்டேன். மாம்சம். ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணாம் இல்லாமல் ஒரு இதுக்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. இதுதான் மாம்சம். இந்த மாம்சம் வெளிப்படுது. ஆதாம் தன் மனைவி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும்
அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த வசனத்தில் பார்ப்பீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். 2 பேருமே தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க, ஆதாமும் ஏவாளும், ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும், ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க 2 பிள்ளைகளுக்கும். இதில் முதல் பிள்ளை காயின் என்ன பண்ணுறாரு, நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறார். 2வது பிள்ளை தான் ஆபேல். இவங்க 2 பேரும் செய்யணும்க்கா, நீங்கள் கர்த்தருக்கு கனம் கொடுக்கணும், பலியிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால முதல் பிள்ளை என்ன பண்ணுது, இந்த அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே, எப்படி அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே செய்யணுமே, இல்லைன்னா செஞ்சுருக்க மாட்டான், செய்யணுமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேமை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பலியிடுறாரு அவர். இதில் என்ன தப்பு வந்துச்சு, 2 பேரும் நிறைய பேர் குழப்பம் உண்டு. 2 பேரும் சரியாக தானே பண்ணாங்க, இல்லைன்னா குழப்பம் வந்துச்சு, ஏன் அவன் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியலையே. நீங்கள் பார்ப்பீர்களானா அங்கே அவன் சில நாள் சென்ற பின்பு 3ஆம் வசனத்தில் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அது என்ன நிலத்தின் கனி? மரத்தின் கனியை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2ஆம் வசனத்தில் மரத்தின் கனியை சாப்பிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் பார்த்தோம். இங்கே நிலத்தின் கனி, நிலத்தின் கனிலாம் என்ன இருக்கும், பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள், அதுதான் நிலத்தின் கனி. நிலத்தின் கனியை கொண்டு வந்தான். ஏன் நிலத்தில் வெறும் பூண்டு வெங்காயம் கிழங்கு மட்டும்தான் இருக்குதா? மரங்கள் இல்லையா? மரத்தின் கனி இல்லையா? ஏனோ தானோ அம்மா சொன்னாங்களேன்னு வந்தான். அவன் மரத்தில் ஏறி அந்த கனியை பறித்து கொண்டு வந்து மனதில்லை, மனசு இல்லை, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு நான் ஏதோ செய்யணும் சொன்னாங்க செஞ்சுட்டேன். அங்கே என்ன வெளிப்பட்டுச்சு, மாம்சம் வெளிப்படுது. அதை அங்கீகரிக்கல. ஆண்டு சைலண்ட்டாக சொல்லிட்டாரு அங்கீகரிக்கல அப்படின்ட்டு. ஏன் ரீசனே சொல்ல. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆண்டு தியானிக்கும் போது இதான்ப்பா காரணம்னு சொல்வார். ரீசனே சொல்ல. இவன் என்ன பண்ண, அடுத்த பையன் தலையீற்றுகளில் முதல் ஈன்ற அந்த ஆட்டுக்குட்டியவும் அதுலேயும் கொழுமையான இருக்கிறதுல கொண்டு வந்தான். அதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னா, பின் நாட்களில் நீ யாத்ராகமில் பார்ப்பீர்களானால், ரேவியானில் பார்ப்பீங்களா, அதை உகந்த பலியை ஆண்டரே கொண்டு வராரு. ஆட்டுக்குட்டியை இப்படி பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிப்பாடோடு அவன் செஞ்சான். பின்னாட்கள் வர காரியத்தை அவன் வெளிப்பாடோடு செய்கிறான். ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பாடு அதை அங்கீகரித்தார். இவன் ஏனோ தானோ அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அதனால் சர்ச்சுக்கு வரேன், கூப்பிட்டாங்க வந்துருக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு கேட்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஏன்ப்பா வரல அப்படின்னு. மாம்சம் காயின் கிரியைகள். இதை ஆண்டு கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்பலை. நீங்கள் அதே பாருங்க, சவுலின் காரியங்களை பார்ப்பீர்களானா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சவுல் ஆண்டு சொல்லி ராஜாவை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பார். என்ன பண்ணுங்க, அம்மன் புத்திரர்களெல்லாம் கொண்டுட்டு வா, அமலேக்கியர்களெல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார், எல்லாம் போட்டு கொண்டு பிடிச்சிட்டு நல்ல ஆடுகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பார். அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்கு கொள்ளையிலே சாபதீட்டாகும் ஆடு மாடுகளே பிரதானமாலே பிடித்து கொண்டு வந்தார்கள். யாரு? ராஜா. இவர் தான். நான் ஒன்றும் பண்ணல, ஜனங்க உன் கர்த்தருக்கு, யாருக்கு? உன் கர்த்தருக்கு பலியிடும்படியா பிரதானமான ஆடுகளை பிடிச்சிட்டு வந்தாங்கப்பா. இல்லை, என் பேரில் தப்பு ஒன்றுமே இல்லை, யார் ராஜா? யார்? இவர் தான் ராஜா. உன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தான் அவங்க செயல்படணும். ஆனால் ராஜா என்ன பண்ணிட்டாரு, தன் கூட இருந்தவர்கள், இவங்க தான் நம்ம கூட எப்பவும் இருக்க போகிறவங்க, கர்த்தராக கூட இருக்க போகிறாரு எப்பவும், இவங்க தான் நம்ம கூட என்ன நம்மளுக்காக சண்டை போட போகிறவங்க, இவங்கள பகச்சுக்கிட்டா எப்படி, அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிவுன்னு சொல்லி ராஜா என்ன பண்ணார், தன் கூட வந்த சேவகருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு செவி கொடுத்து மாம்சமாய் செயல்பட்டு ஆடுகளை பிடிச்சிட்டு வந்துட்டார். நீ ராஜாவாக இருக்கனால லாகி இல்லைன்ட்டார். நீங்கள் 22ஆம் வசனத்தை அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கேயும் மாம்சம் வெளிப்பட்டது, கர்த்தர் அதில் பிரியப்படவில்லை.
அதில் பிரியப்படவில்லை. நான் தியானித்து கொண்டிருக்கும் போது தாவீதை குறித்து தியானித்தேன். ஆண்டவரே, அது 17ஆம் அதிகாரத்தில் அவன் பார்த்தீங்களான்னா அந்த கோலியாத் வந்து நிற்பான் பாருங்க, அவனுக்கு மாம்சம் வெளிப்படவே இல்லைங்க. என்னன்னா அங்கே ஏற்கனவே இராணுவத்தில் அவங்க 3 அண்ணனுங்க இருக்கிறாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். இப்போ அந்த யுத்தத்தில் யார் இருக்கிறாங்க? தான் அண்ணன்மார்க மூத்தவனுங்க 3 பேர் அங்கே இருக்கிறானுங்க. அது மாத்திரமல்ல, 33ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானா, அதே 17ஆம் அதிகாரம் 31 சாமுவேல் 17 33ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானா, அப்போது சவுல், அதாவது ராஜா, தாவீதை அழைத்து, இவன் இப்படிலாம் பேசுகிறான், நான் இவனை வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறதை கேட்டு தாவீதை கொண்டு போய் சவுல்கிட்ட விடுறாங்க. அப்போ சவுல் பேசுகிறாரு. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ராஜா யாரு? இத்தே பெருசு அவர் நெட்ட. அவரை குறித்து சவுளை குறித்து சொல்லப்படும் போது, சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள சவுளை போல உயரமானவன் யாரும் இல்லை, அவ்வளோ நெட்ட அவர். இவன் குட்டி பையன். அவர்கிட்ட சொல்ல, உன்னால முடியாது பாவம், சிறுவதில். அப்போ நீ யுத்த வீரன் இல்லையா? இப்போ நீ யுத்த வீரன் இல்லையா? இதையும் தாவீது கேட்குறான். ராஜாவால் முடியாதுன்னு சொல்கிறாரு. 3 அண்ணன்மானுங்கிறாங்க. அவங்களாம் யார் தெரியுங்களா? சாமுவேல் பார்க்கும்போது நீங்கள் அந்த 16ஆம் வசனத்தை பார்ப்பீங்களா, வாட்ட சட்டமாக இருப்பாங்க எல்லாரும். இராணுவத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்ன மாதிரி பார்க்கலப்பா, நான் இருதயத்தை பார்க்குறேனாம்மா, உன்ன மாதிரி நான் முகத்தை பார்க்கல அப்படின்ட்டார். இவங்களும் எப்படி இருக்கிறாங்க? ராஜா நெட்ட மாதிரி இருக்கிறாரு. இதை எதையுமே அவன் கன்சிடர் பண்ணல, இது எதையுமே அவன் நோக்கல. அவனுக்கு ஒரே இதுதான், என்ன, நீ என் ஆண்டவரை எப்படியா நீ பேசுவ, என் ஆண்டவரை நீ எப்படி பேசுவ? அவன் சிந்த முழுக்க என்ன இருந்துச்சு தெரியுமா? என் அண்ணன்களால் முடியாது, ராஜாவால் முடியாது, நான் செய்கிறேன் பாரு, அது மாம்சம், நான் செய்கிறேன் பாரு, இவனுங்களாம் முடியல, நான் செய்கிறேன். அது அவன் மனசில் இல்லை. அவன் மனசில் இந்த ஒரே ஒரு காரியம். 45ஆம் வசனம் பார்ப்பீங்களானால், அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நான் எதில் தான் வரேன்? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரை நாமத்தினால உன்கிட்ட வரேன். அவன் இருதயம் முழுவதுமா, சிந்தை முழுவதும் ஒன்னே ஒன்று தான், நீ எப்படியா என்னோட தேவனை தூஷிப்ப? என் தேவன் யார் தெரியுமா? அதுதான் இருந்ததே தவிர, இந்த ராஜா அப்படி இருக்கிறான், இவன் இருக்கிறான், நான் ஜெயிச்சா இவனுங்களாம் ஒரு கை பார்ப்பேன், அந்த சிந்தை அவன்கிட்ட இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அங்கே மாம்சம் வெளிப்படவே இல்லை. ராஜாவுக்கு மேலே பாரு, நான் பண்ணிட்டேன், என் 3 என்னை விட அவன் லாஸ்ட் பையன், என் மூத்தவனுங்க எவ்வளோ கில்லாடி பற்றியா நான், அந்த எண்ணமே அவங்ககிட்ட இல்லை பாருங்க, அந்த சிந்தையே அவங்ககிட்ட இல்லை, மாம்சம் வெளிப்படவே இல்லை. கர்த்தர் பிரியமாக இருந்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் சிந்தை எப்படி இருக்குது தெரியுங்களா? மாம்சமாகவே சிந்திக்கலாம். அவன் இதை பண்ணால் நான் இப்படி ஆகிடுவேன், இதை பண்ணால் நான் அப்படி ஆகிடுவேன், அந்த சிந்தையே அவங்ககிட்ட இல்லை. அவன் சிந்தை முழுசமாக என்ன தெரியுமா? என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், அவருடைய நாமம் தூஷிச்சுட்டான் இவன், அவரை பற்றி அவன் சொல்ல பேசுகிறான். இது மட்டும்தான் அவன் மேலே நிறைஞ்சிருந்தது. அவன் அந்த மகிமை மூடி இருந்தது. அந்த கர்த்தருடைய வைராக்கியம் என்ற அந்த அபிஷேகம் அவனை மூடி இருந்தது. அவனுக்கு பலன் எதனால தெரியுமா வந்தது? கர்த்தரை சொன்னான் அந்த கோபத்தினால தான். என் ஆண்டவரை சொல்லிட்டியேனா நீ அப்படின்ற அந்த வைராக்கியம் அபிஷேகமாக அவனை மூடி இருந்தது. அவன்கிட்ட ஒரு துளி மாம்சம் கூட காணப்படலை. அதனால தான் கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருந்தார். இதை இந்த ஆண்டித்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டு ஒரு வருஷத்தை எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நீ இவங்களை குறித்து இவ்வளோ சொல்கிறிய, நீ அண்ணாலை குறித்து உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. நான் அண்ணாலை குறித்து யோசிக்கும் பொழுது, அண்ணா வந்து புள்ளை இல்லாத போது அழுத காட்டிலும் புள்ளையை கொடுத்துட்டா பாருங்க, அப்போ பயங்கரமாக அழுதுருப்பா. யோசித்து பாருங்க. நான் படுத்து யோசித்தேன், ஆமாம் ஆண்டவரே, அவளுக்கு பிள்ளை இல்லை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லை. அவள் வருஷமோ 10 வருஷமாக அழுதாளோ 20 வருஷம் அழுதாளோ, அதை காட்டிலும் கொண்டு போய் நேற்று கூட பிரசங்கம் பண்ணிக்கும் போது பிரின்சி உக்காண்டிருந்தது. பிரின்சியை பார்த்து பாஸ்டர் சொன்னார், இந்த பிரின்சி வயசில் தான் இட்டுன்னு போய் விட்டுருப்பாங்க பொழுது சாமுவேலை அப்படின்னு. அதற்கு அந்த பிள்ளை அவன் எவ்வளோ ஆயத்தம் பண்ணியிருக்கணும்னு பாருங்க. எனக்கு ஆண்டு இது ஒன்று சொன்னார், உணர்த்தி காமிச்சார். 4 வயசோ 5 வயசோ இட்டுன்னு போய் அந்த பிள்ளையை விட்டுருணும். அதான் பொறுத்தனை, பால் மறக்கிறதுக்கே தான் கூட வச்சுருப்பேன், எத்தனை போய் விட்டுருணும். அவ்வளோ அழுதுருப்பான் முன்னாடி புள்ள வேணும்னு. இப்போ எட்டுன்னு போய் விட்டுருணும். அந்த 4 வருஷமோ 5 வருஷமோ பக்கத்தில் கூட படுக்க வச்சிருக்க மாட்டா. ஏன்னா அம்மாவோட சூடு இருந்துச்சுன்னா இது அங்கே போவாது. அம்மாவோட சூடு இருந்துச்சுன்னா போகுமா? அம்மாவோட அரவணைப்பு இருந்துச்சுன்னா போவாது.
அவள் அப்போவே தனித்து தான் வளர்த்துருப்பா, சொல்லி சொல்லி வளர்த்துருப்பா. நீ அங்கே போகணும், நீ அங்கே போகணும், அங்கே போகணும், நீ தனியாக தான் படுத்துக்கணும், நீ தனியாக தான் இருக்கணும், ஏசப்பா தான் உன் கூட இருப்பார், ஏசப்பா தான் உன் கூட இருப்பார். ஏன்னா அவன் தனியாக படுத்து கொண்டிருந்தான், வேதத்தில் இருக்குது. அப்போ தான் அவன் பக்கத்தில் வந்து ஆண்டவர் நின்று சாமுவேலன்னு கூப்பிடுறாரு. அவன் தனியாக சின்ன பிள்ளை தனியாக படுத்துக்கிட்டு இருந்தான், விளக்கு அணையாமல் காத்துக்கொள்ள. அம்மா அந்த 5 வயசுலையும் 4 வயசுலையும் பக்கத்தில் படுக்க வச்சிருக்காது. அப்பா நீ தனியாக தான்ப்பா படுத்துக்கணும், இன்னைக்கு அம்மா கூட படுத்துப்பேன், நாளைக்கு அம்மா இருக்க மாட்டேன் சொல்லியிருப்பாளா? சொல்லியிருக்க மாட்டாளா? அதனால தான் அவன் கையை காலை ஒடிச்சுக்கின்னு யார் பின்னாடி வரல, அண்ணாள் பின்னாடி ஓடி வரல. தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற, அதுதான் நான் சொல்லும் போது இதுதான் ரொம்ப கஷ்டம். எது கஷ்டம்? புள்ள இல்லாமல் அழுதுதோட புள்ளையே வச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவருக்கு விடணும், அதை பக்கத்தில் வச்சுக்க விடாமல் இதை நம்ம ரொம்ப ரொம்ப நீங்கள் நம்ம கை புள்ளன்னு சொல்லிவிடுவோம் பாருங்கள். நம்ம அப்படியே கையிலே வந்தால் கையிலே தான் இருக்கும், அது கையில் வச்சா தான் தூங்கும், கீழே போட்டால் தூங்கவே தூங்காது. அந்த மாதிரி வளர்த்துட்டா இது அங்கே போய் என்ன பண்ணும், இது அங்கே போய் என்ன பண்ணும்? இவன் தனியாக வளரணும், இவன் தனியாக வளரணும், இவன் ஆண்டருக்காய் வளரணும், இவன் ஆண்டருக்காய் வளரணும். சோறு ஊட்டும் போதே நீயே சாப்பிட்டுக்கணும்ப்பா, அம்மா ஊட்ட முடியாது. அங்கே நீ தான் சாப்பிட்டுக்கணும், நீ தான்ப்பா குளிச்சுக்கணும், அம்மா செய்ய முடியாது. அவள் 5 வருஷமோ 4 வருஷமோ இதை சொல்லி சொல்லி அவள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான். அவள் செய்திருந்தான்னா இந்த பிள்ளை அவளை விட்டு போயிருக்காது. தன்னை முழுவதுமா தன் மாம்சத்தை அவள் அடக்கி ஒடுக்கி, தன் தாய் பாசத்தை தன்னுடைய எல்லாத்தையும் ஒடுக்கி மறைச்சி மூடி மாம்சம் வெளிப்படாதபடி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா. நல்ல தாய்மார்கள், எனக்கு ஆண்டவர் நல்லா சொன்ன காரியம் இது. கண்டிப்பாக அவங்க அதை மாதிரி செய்தாதான் அந்த பிள்ளை அங்கே இருந்திருக்கும். நான் வேற மாதிரி இருந்திருக்கணும், நான் தாயாகவே அவன் கூட நான் என்ன பண்ண விடுது வாழ்ந்திருக்க கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப பாசத்தில் நான் கொட்டி தீத்துட்டேன்னா இது 4 வயசுக்கு அப்புறம் அங்கே போகாது. இதை பார்த்து தான் ஆண்டவர் அவனுக்கு 5 பிள்ளைய கொடுத்தாரு. இதை பார்த்து தான் கொடுத்தாரு. நீ எனக்காக உன்னை பாசத்தை எல்லாத்தையும் நீ கட்டிட்டிய, கர்த்தருக்காக உன் தாய் பாசத்தை நான் கட்டினிய, உன் பிள்ளைய கொஞ்சதெல்லாம் நிறுத்தினிய, உன் பிள்ளைய பக்கத்தில் படுக்க வைத்தெல்லாம் நிறுத்தினிய. அதை பார்த்து தான் அவளுக்கு 5 பிள்ளை கொடுத்தாரு ஆண்டவர். நல்லா வச்சுக்கோ அப்படின்னு. அந்த கர்த்தர் மேலே இருக்க அந்த வைராக்கியம், அங்கே மாம்சம் வெளிப்படவே இல்லை பாருங்கள். அங்கே மாம்சம் சுத்தமாக வெளிப்படலை. கர்த்தர் பிரியமாக இருந்தார். அதனால தான் சாமுவேலை தான் முதல் பெயர் சபாவட்டையும் இவனை பாரு தீர்க்கதரிசி ஒருத்தரும் இல்லைன்னு ஆக்கினார். தாயோட தியாகம். இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம்? கர்த்தருக்காக கர்த்தருக்காக கர்த்தருக்காக. ஏன் ஆசை வேணாம் ஆண்டவரே, ஏன் ஆசை வேணாம் ஆண்டவரே, ஏன் ஆசை வேணாம் ஆண்டவரே. நீங்கள் அந்த மாதிரி வளர்ப்பீர்களானால் உங்கள் பிள்ளை உகந்தவர்களாக இருப்பாங்க, உகந்தவர்களாக இருப்பாங்க. அந்த தாய் பாசத்தை கட்டுப்படுத்தி இல்லைன்னா நீங்களே யோசித்து பாருங்கள். பிரின்ஸ் எட்டுமே விட்டா வருமா? நம்ம பிள்ளை எட்டுமே விட்டா எப்படி? இப்படி கொஞ்சம் விட்டா போனால் அடிச்சு பிடிச்சின்னு அலறி பிடிச்சி நம்மளை பிச்சை எடுத்துருவாங்க. அப்போ விட்டுட்டு வர அளவுக்கு அவள் எவ்வளோ போதிச்சிருப்பா பாருங்க. ஏசப்பா தான் ஏசப்பா தான் ஏசப்பா தான், அதான் நம்ம வீடு, அவர் வருவார் பேசுவார், அவர் உன்னை பார்த்துப்பாரு, என்னென்னா கதை சொல்லியிருப்பா பாருங்க. அது எவ்வளோ சொல்லியிருந்தா அது அங்கே அவ்வளவும் அங்கே இருக்கு ஏலிக்கிட்ட இருந்துச்சு. இதுதான் மாம்சம். இந்த மாம்சம் வெளிப்படாத மனவாட்டியை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மாம்சம் வெளிப்படாத மனவாட்டியை தான் தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதை சொல்லதான் ஆண்டவர் உங்களை கூட்டி கொண்டு வந்தார். என் மனவாட்டியே, உன் மாம்சம் வெளிப்படாதபடி நான் என்ன சிந்திக்கிறேன்றதை உணர்ந்துக்கொள், நான் என்ன ஆசைப்படுறேன்னு உணர்ந்துக்கொள். இதை உணராத இருக்கிறதுனால தான் துவாரத்தின் வழியாக கையை விடுறார். அவர் திறந்துட்டே வந்துடுவாருங்க. அவர் மனவாளன். அவர் யாரு? வெளிமானை போல குதித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்குது. அவர் கதவையை திறந்துட்டு வர முடியாது. அவரால் கதவையை திறந்துட்டு வர முடியாது. அந்த நினைப்பில் தான் என்ன பண்ணுறாங்க, மனவாட்டி படுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் திறந்துட்டுல வந்துடுவார்ப்பா. அவர் பெரிய எங்கள் வீட்டு அவர் பெரிய ஆள். என் மனவாளன் யார் தெரியுமா? அவர் ஒரு கதவை உடைக்கிறது ஏமாத்திரம். அவர் அப்படியே உள்ள பிரவேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனவாளனுக்கு இது ஒரு லேசான காரியமா? இல்லை. ஆனால் அங்கே என்ன காணப்படுது, என் பார்த்தது என்ன சொல்கிறாதே, அடுத்த காரியம், முதலாவது மாம்சம் வெளிப்பட்ட மனவாட்டியாக காணப்பட்டால் நாம் மாம்சம் வெளிப்படாத மனவாட்டியாய் அன்னாளை போல தாவீதை போல காணப்படணும். அடுத்ததாவது ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய பாடுகளை மறந்த மனவாட்டி, கர்த்தருடைய ஊழியத்தை மறந்த மனவாட்டி. அதே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 5
என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்போது அப்போது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த துவாரத்தின் வழியாக கையை நீட்டினாரு. அப்போது என்ன நடந்துச்சு? அப்போது ஒரு சின்ன துவாரத்தின் வழியாய் ஒரு கரத்தை நீட்டும் பொழுது என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடக்கும்? ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக உங்கள் கையை போட்டு நீங்கள் அப்படியே பண்ணால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? கை காயம் வரும், ரத்தம் வழியும், ரத்தம் வழியும். கையவே ஃபுல்லாக ஒரு துவாரத்தில் மணவாளன் சும்மா விரலெல்லாம் நீட்டலங்க, கையவே பிடிச்சி நீட்டுறாரு. அப்போ என்ன ஆகும்? அவர் கை காயம் உண்டாகும், ரத்தம் வழியும். மணவாட்டிக்கு நினைப்பு விட்டுறாரு, உன்னை நான் எப்படி மீட்டேன்னு ஞாபகம் பார்த்துருக்க படுத்துறாரு. உன்னை நான் எப்படி மீட்டேன், என் பாரு, என் கருத்தை, என் ரத்தத்தை பாரு. அப்போது அப்போது எப்போ? ரத்தத்தை பார்த்த பிறகு, ரத்தத்தை பார்த்த பிறகு தான் மணவாட்டிக்கு உணர்வு வருது. அதே 5ஆம் அதிகாரம் மணவாட்டி கையிலேருந்து என்ன வழியுது பாருங்க. 5ஆம் வசனத்தை படிங்க. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்தது. என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. யாரு? மணவாட்டி கையில இருந்து என்ன வழியுது? வாசனை உள்ள வெள்ளை போலம். அவ கையில ஆனா நேசர் கையில என்ன வடியுது? இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சித்து பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து நல்ல சுகபோகமாய் நல்ல கம்ஃபர்ட் லைஃப்பில் வச்சுருக்காரு பாருங்க. நம்மளுக்கு எது குறைவு இருக்குது? சாப்பாட்டுக்கு குறைவா, சுகத்துக்கு குறைவா, துணிக்கு குறைவா, வீட்டுக்கு தான் குறைவா, இல்லை பாசத்துக்கு குறைவா? எதுலேயும் குறைவு இல்லாமல் வைத்திருக்கிறார். இதனால் என்ன ஆச்சு? அந்த அம்மாவுக்கு வெள்ளை புலமும் எல்லாம் கையில் வழிதான் பாருங்க. அந்த அளவுக்கு செல்வம், அந்த அளவுக்கு பணம், அந்த அளவுக்கு படோடம், அந்த அளவுக்கு எல்லா சௌகரியங்கள், சுகபோகங்கள், இது எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது. இதனால கர்த்தர் கையில் அவர் ரத்தத்தை மறந்துட்டா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அவளை ஆசீர்வாதத்தை விதத்தினால இப்போ என்னாச்சு? பாடுங்க, நம்ம என்னை எப்படி ஆண்டு மீட்டாருன்ற பாட மனவாட்டி மறந்து போயிட்டா. எப்படி தூக்கி எடுத்தாரு, எந்த ரத்தத்தினால மீட்டாரு, அதனால் அவர் எவ்வளோ காயப்பட்டாரு, அதை மறந்து போயிட்டா. இதை ஞாபகப்படுத்தும்படியாக தான் கதவு வழியாக அவர் கையை நீட்டுறார். அப்போது அப்போதான் ஐயோ ஆண்டவர் ரத்தம் வழியுதே. அப்போ இந்த அம்மா போய் அடுத்த வசனம் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ 3ஆம் வசனம் படிங்க. 5:3. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றார். என் பாதங்களை நான் கழுவிட்டேன், என் பாதங்களை என்ன பண்ணிட்டேன்? நான் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். நான் எப்படி அழுக்காக்குவேன்? நான் இறங்கி வரணுமே, நான் இறங்கி வந்து அப்புறம் கதவை திறக்கணும். அப்போ என் கால் அழுக்காகும், நான் திரும்ப ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும், நான் என் பாதத்தை கீழே வைக்கணும், என் பாதம் அழுக்காயிடும், என் பாதம் அழுக்காயிடும். பாதத்தை சுத்தம் பண்ணி எனக்கு வேணாம் ஆண்டவர், என் பாதெல்லாம் அழுக்காக வேணாம், எனக்கு எனக்கு பிடிக்கல ஆண்டவர், அதெல்லாம் முடியல ஆண்டவர், என்னால் சகிக்க முடியல ஆண்டவர். நம்மளும் அதான் சொல்கிறோம், என் பாதம் அழுக்காக வேண்டாம். ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் எந்த பாதத்தை விரும்புகிறார் தெரியுமா? எந்த பாதத்தை விரும்புகிறார்? ஏசாயா 52 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இந்த பாதத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன செய்யணும்? சமாதானத்தை கூறுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதகத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் சுவிசேஷம்லாம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரை, நான் ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன். ஊழியம் செய்ய போனால் எனக்கு கால் வலிக்கும், ஊழியம் செய்ய போனால் எனக்கு கால் அழுக்காயிடும், நான் கருப்பாயிடுவேன், செருப்பு கடிக்கும், சேத்துல போகணும், மண்ணில் போகணும், அதெல்லாம் வேணாம் ஆண்டவரை, நான் கால்லாம் அழுக்காக மாட்டேன். அப்போ நான் உன்னை எப்படி மீட்டேன்னு தெரியுமா? நான் உன்னை எப்படி மீட்டேன்? ரத்தம் சிந்தி மீட்டேனே. உன் கால் அழுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறியே, உன் கால் அழுக்க பண்ண மாட்டேன்னு சொல்ற செத்த கிரியே. இதெல்லாம் வேணாம் ஆண்டவரை, ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆண்டவரை, கஷ்டமாக இருந்தெல்லாம் வேணாம் ஆண்டவரை, ஈஸியாக இருந்தெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரை,
ஈஸியானதெல்லாம் நான் செய்கிறேன், கஷ்டமானதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, தியாகம் பண்ணுறதுலாம் வேணாம் ஆண்டவரே, அழுக்கு பண்ணுறதுலாம் வேணாம் ஆண்டவரே, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எது நம்மை தகுதிப்படுத்துகிறது, உன்னை நான் எது எப்படி தகுதிப்படுத்துகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதனால தான் ரத்தம் காமிக்கிறார். என்ன? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. நான் என்ன எப்படி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன் தெரியுமா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, ஊழியம் பாடு வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், 4 பேர் குறை சொல்லுவான், 4 பேர் திட்டுவான், வேணாம் ஆண்டவரே. இந்த செத்த கிரியைகள் நீங்க நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கும்படியா அவர் நித்திய ஆவியை நம்ம தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் நம்மளை தகுதிப்படுத்த ஊழியம் செய்யும்படியா. அதனால தான் மனவாட்டிக்கு ரத்தத்தை காமிக்கிறார். பாரு, உன்னை நான் எப்படி மீட்டேன்னு. உன்னை நான் சும்மா மீட்கலையே, ரத்த சிந்தி மீட்டு இருக்கிறேன்னு. நீ அழுக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்றியே, நீ பாதத்தை அழுக்காக மாட்டேன்னு சொல்றியே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். எதுக்கு வழியா நம்ம பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கோம்? இடுக்கமான வாசல் வழியா. அதனால தான் சின்ன ஓட்ட வழியா கையை விட்டு காமிக்கிறார் ஆண்டவர். நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியே? நீ இடுக்கமான வாசல் வழியாக தான் நீ பிரயாணம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறாய். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீ கண்டுபிடிச்சிட்டல, உள்ள பிரவேசிப்பதற்கு ஏன் யோசிக்கிற? இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறதே சில பேர் தானா. அதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். எப்படி ஆண்டவரே? இடுக்கமான வாசல் வழி போனால் எப்படி போவோம்? சின்ன இடத்துல போனோன்னா இங்கே கொஞ்சம் சொராயம், இங்கே கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் இப்படி வந்துடும், கொஞ்சம் மேலே சீலிங் கம்மியாகிடும் போல இருக்குது. இப்படி போனால் இந்த பக்கம் இடிக்கும், அந்த பக்கம் லாஸ்ட்டில் முட்டியில் போக வேண்டியதாக இருக்கும். இடுக்கமான வாசல் அப்படி தானே போக வேண்டியிருக்கும். லாஸ்ட்டில் 4 காலில் போக வேண்டியது இருக்கும், லாஸ்ட்டில் தவழ்ந்து போக வேண்டியதாக இருக்கும். அதான் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்லாம் சும்மா அப்படி இப்படி சைடில் போயிடலான்னு நினைப்போம். நம்மலாம் பயங்கரமான ஆளாச்சே. இப்படி இருந்தால் அப்படி சைடில் போவோம். அப்படி இல்லை, மேலேயும் குறுக்கி 2 பக்கமும் குறுக்கினானா ஆச்சு. நம்மளை எந்த அளவுக்கு வளைக்கணுமோ, எந்த அளவுக்கு குறுக்கணுமோ, உள்ளே போயிடணும். எந்த பக்கம் உரசாலும் பரவாயில்ல, எந்த பக்கம் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, முட்டி போட்டாலும் பரவாயில்ல, தவழ்ந்து போனாலும் பரவாயில்ல, நடந்து இப்படியே உருண்டு போனாலும் பரவாயில்ல, எப்போ நான் போய் அந்த பக்கம் போயிடணும். அதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம கேட்போம் சில நேரங்களில், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிற ஆண்டவரை, உண்மையாக தேடுற ஆண்டவரை, வாரம் தவறாமல் சர்ச்சைக்கு வர ஆண்டவரை, ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பாடு, ஏன் ஏசப்பா இந்த பாடு, வியாதி, இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது ஆண்டவரை, இந்த வியாதி என்னை கொள்ளுது ஆண்டவரை, நேரத்தில் தூங்க முடிய மாட்டேங்குது ஆண்டவரை, தூக்கம் இல்லையா ஆண்டவரை, பசி எடுக்கல ஆண்டவரை. சில பேர் சில விசுவாசிகள் நோயோட கூட கடந்து கொண்டிருக்கிறாங்க, பலவீனங்கள் மத்தியில் கலந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரை, நான் உன்னை தானே நேசிக்கிறேன், உண்மை தானே நோக்கி பார்க்குறேன், நான் எதுவும் பண்ணலையே ஆண்டவரை, ஆனாலும் ஏன் இந்த பாடு? சில நிந்தைகள், சில வாழ்க்கையில் நிந்தை, அது இல்லை இது இல்லை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, பணம், வறுமை, சில வாழ்க்கையில் அது வறுமை, பண கஷ்டம். என்ன ஆண்டவர் இவ்வளோ தேடுறோம் ஆண்டவரை, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஜென்மம் எடுத்த நாள்லேருந்தே கஷ்டப்படுறேன் ஆண்டவரை, 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதா ஆண்டவரை. இடுக்கமான வாசல் இல்லை, தவறான நிந்தையாக பேசுகிற காரியம். ஏன்னா ரட்சிக்கப்படுது நிமித்தம் நிந்தையாக பேசுகிற காரியம், அவமானமாக பேசுவாங்க,
கேவலமாக பேசுவாங்க, மட்டமாக பேசுவாங்க. ஏன் ஏசப்பா இதிலே தான் நான் பயணிக்கணுமா, இதில் தான் நான் பயணிக்கணுமா, இதெல்லாம் இப்படியே தான் இருக்குதா என் வாழ்க்கை, இந்த வாய்களை மூட முடியலையா ஆண்டவரே, இந்த வாய் எப்படியே திறந்துருக்குதா, என் மேலே இவங்க வாய் திறந்துருக்குதா ஆண்டவரே. அந்த நிலையில் சில பேர் கடந்து போகலாம். சில பேர் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் மற்றவங்க ரட்சிக்கப்படாது இருக்கிறதுனால அது கொடுமையிலும் கொடுமை. அதான் இடுக்கமான வாசல். பாஸ்டர் அடிக்கடி சொல்வார் பாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வாயில் ஊற்றிட்டாங்கன்னா எங்கே போய் துப்புறதுன்னு தெரியாதுன்னு. அந்த மாதிரி இடுக்கமான வாசல்லாம் சகிக்க முடியாது, சகிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆள் உட்காந்து பூஜை பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஜீவனே செத்து போயிடும். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் பார்க்க வைக்கிறியே ஏசப்பா, இதெல்லாம் ஏன் பார்க்க வைக்கிறீ, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம கண் எதிர்க்க எல்லாம் நடக்கும், நல்லா தெரிஞ்சு செய்வாங்க. இதெல்லாம் தான் இடுக்கமான வாசல், அதுதான் இடுக்கமான வாசல். கணவன் ரட்சிக்கப்படாத மாலை போட்டு நிற்பாரு, மனைவி நகெல்லாம் அவுத்துட்டு என்ன பண்ணும், அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் ஜெபம் பண்ணி நிற்கும். என்ன மாதிரி இடுக்கமான வாசல் பாருங்க. இட்டுன்னு போய் நிற்க வைப்பாங்க, வா நில்லு, நின்று தான் ஆகணும். இடுக்கமான வாசல். அதில் தான் முட்டி மோதி முன்னாடி போகணும், அதில் தான் முட்டி மோதி முன்னாடி போகணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசாலமாக அழைக்கப்படல, விசாலமான அநேகர் போகிறாங்க, எல்லாம் நல்லாகிறாங்க ஏசப்பா, அவன்லாம் நல்லாகிறான் ஏசப்பா, நாங்கள் தான் ஏசப்பா சோத்திரம் சொல்லு, உங்கள் வாழ்க்கைக்காக சோத்திரம். ஏன் மட்டும் கேள்வி கேட்காதீங்க, ஏன் மட்டும் கேள்வி கேட்காதீங்க. கொடுத்த வாழ்க்கைக்காக சோத்திரம். ஏன்னா நம்ம எங்கே தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், இடுக்கமான வாசலை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இறுக்கமான வாசல்னு கண்ணிலே ஆப்படல, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உள்ள பிரவேசிக்கிறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இடிக்குது, ஆண்டவரே இடிக்குது, ஆண்டவரே இடிக்க தான் செய்யும். ஏன்னா இடுக்கமான வாசல். நான் உன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். ஆனால் அதில் குறித்து நீ முறுமுறுக்காத, அதை குறித்து நீ முறுமுறுக்காத. ஏன் சப்பா, ஏன் சப்பா, ஏன் சப்பா வலிக்குதே சப்பா. நைட்டெல்லாம் வலி இருந்துச்சுன்னா அப்போ தெரியும், நைட்டெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, தூங்க முடியல ஏசப்பா. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம ஆவியில் விசனப்பட்டு வேணாம் ஆண்டவரை செத்துடலாம், வேணாம் ஆண்டவரை எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் ஏசப்பா, இப்படிப்பா அப்படிப்பா. அதுதான் இடுக்கமான வாசல், அதுதான் இடுக்கமான வாசல். அதில் தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அது மட்டும் தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. மனவாட்டியே இது இப்படி தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், அதனால தான் துவாரத்தின் வழியாக உன்னை காமிக்கிறேன். நீ சரியான இடத்துல இருக்கிற, நீ சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிற, கவலைப்படாத, கவலைப்பட. உன் வாழ்க்கையை குறித்து, உன் அவமானத்தை குறித்து, உனக்கு இல்லாததை குறித்து, உன் நிந்தையை குறித்து கவலைப்படாத, கவலைப்படாத. நீ சரியான இடத்துல இருக்கிற, நீ இடுக்கமான வாசலை போய் கொண்டிருக்கிறியா, உன் பயணம் சரியா இருக்கிறது. உன் முடிவு சமாதானம், உன் முடிவு சமாதானம், உன் முடிவு சமாதானம். அதெல்லாம் இருக்காது. இப்போ போதிக்கிற போதனை எப்படி இருக்குது, அதெல்லாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பாடு இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட போதனைகள் தான் போதித்து கொண்டிருக்கிறாங்க. பாடுகளை சகின்ற போதனை இல்லவே இல்லை. பாடுகளை சகிக்க தான் தேவன் ஏன்னா அவர் பாடுகளை சகித்தார். அவர் பாடுகளை சகித்ததுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டீங்க உள்ள உட்காந்துருக்கிறோம். அவர் பாடுகளை சகிக்கவில்லையானால், என்ன நினைச்சு ரத்தம் சிந்தலைன்னா, என்னைக்கோ வரப்போற என்ன நினைச்சு, என்னைக்கோ பிறக்க போற என்ன நினைச்சு அவர் ரத்தம் சிந்தவில்லையானால் இன்னைக்கு நான் எப்படி நின்றுப்பேன்? நீங்க சகிப்பீர்களானால், நீங்க அது ஊடாய் கடந்து போவீர்களானால் கண்டிப்பா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், கண்டிப்பா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க என்ன ஜபங்கள்ல வைத்திருக்கிறீங்களோ, நீங்க என்ன காரியங்களை எதிர்பார்த்து கர்த்தருக்கு நேராக நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா வைக்க செய்வார். நாம் அதை விடுத்து தப்பித்து போகும்படியா, அது வேண்டாம் ஆண்டவரை, எனக்கு வேணாம் ஆண்டவரை, அது ஏசப்பா கூட ஜெபிச்சார். நீ கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போனீங்கன்னா நாளைக்கு அவர் பட போகிற கஷ்டம் அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது. தோலை உரிக்க போகிறானுங்க, என்ன நல்லா தெரியும் அவருக்கு நாளைக்கு நடக்க போகிறது. தோலை உரிச்சு எடுக்க போகிறானுங்க, பாலமாக உரிச்சு எடுக்க போகிறானுங்க, மூஞ்சில் காரி துப்ப போகிறானுங்க, தாடி மயிரை பிடுங்க போகிறானுங்க, நிர்வாணமாக்க போகிறானுங்க. ஆண்டவரை நிர்வாணமாக தான் சிலுவையில் அறைந்தார்கள், வஸ்திரம்லாம் போட்டு அறையில நிர்வாணமாக்க போகிறாங்க. யார் முன்னாடி தெரியுங்களா? அவர் எந்த ஸ்திரீகள் முன்னாடி ஊழியம் செய்தார், அந்த ஜனங்கள் முன்னாடி. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானாலும் நீங்கிட்டும் ஆண்டவரே, ஆனாலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உன் சித்தம்
அப்போதான் அந்த இடுக்கமான வாசல் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு தேவதூதன் வந்து பலப்படுத்தினார். ஆண்டவருக்கே அப்படிதான் அழுது புரண்டு ரத்த கண்ணீர் வடிச்சு அந்த வாசலுக்குள்ள உட்பிரவேசித்து இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாம் ரம்யமாய் தேவனை பார்த்து நாம் ஓடுவோமானால் கண்டிப்பாக நம்ம என்னென்ன காரியம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை விரும்பி கொண்டிருக்கிறோமோ, நம்ம பாடினது போல நம் விருப்பத்தையும் ஏக்கத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். மனவாட்டியே சோர்ந்து போகாத. உன் இடுக்கமான பாதையை குறித்து ஒருபோதும் கவலைப்படாத, கேள்வி கேட்காத. ஒரு பாட்டு இருக்குது நம்ம தாளில், ஒரு சும்மா 2 அடி பாடுறேன் நான். 10வது பாட்டு. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் வாழ்வெல்லாம் துணை நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் வாழ்வெல்லாம் நீங்க தானப்பா. ரட்சகரே இயேசு ராஜா, என் கேவையெல்லாம் ரட்சகரே என் இயேசு ராஜா தேவைய என் கேள்விக்கெல்லாம் அதில் நீங்க தானப்பா, என் வாழ்வெல்லாம் துணை நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் வாழ்வெல்லாம் துணை நீங்க தானப்பா. நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் அவர் தான். எவ்வளோ கேள்விகள் இருக்குது, ஏன் ஏன் ஏன். நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் அவர் மட்டும்தான். என் தேவையெல்லாம் அவர் மட்டும்தான். நம்ம கேள்விக்கு பதில் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த கேள்விக்கு அதுவா பதில், அவர் கேள்விக்கெல்லாம் அவர் தான் பதில். நீங்கள் என்ன கேள்வி உங்கள் முதல்ல வச்சுருக்கீங்களோ அதுக்கெல்லாம் பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் பதில். அவர் தவிர பதில் எதுவுமே இல்லை. அதில் உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பவுலின் வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 'அவர் சொல்கிறாரு, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். 23ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்களானா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும், கள்ளரால் வந்த மோசங்களினாலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் பவுலுடைய வாழ்க்கை. இவ்வளோ பாடுகள் மத்தியில் இருக்கிறார். அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்தது, நிறைய மேன்மையான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, நிறைய சத்தியங்கள் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை காட்டிலும் மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எனக்கு நிறைய மேன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இதை எடுத்து போட்டுருங்க ஏசப்பா, இது வேணாம், முடியல, தாங்க முடியல, எனக்கு வேணாம் 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 ஆண்டவரே. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனரை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் இதான் முக்கியம், கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான்
நான் பிரியப்படுகிறேன். எல்லாம் சொல்லாமே. அப்படி இல்லை. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எவ்வளோ சூப்பரான ஒரு வாழ்க்கை பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கை. நான் பிரியப்படுற ஆண்டவரை, இதுதான் எனக்கு நியமித்ததா, நான் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறேன். பாடுதான் நான் எனக்கு பிரியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரோட பாடுகளுடைய ஐக்கியம் மனவாட்டிக்கிட்ட கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். மனவாளனை தான் நான் என்னை போல நீ மாற மாட்டியா, என்னை போல நீ சகிக்க மாட்டியா, என்னை போல வழிகள் வேணாவா, இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. அதனால தான் அந்த துவாரத்தின் வழியே தன் கரத்தை அவர் நீட்டினார். மூன்றாவது காரியத்தை நம்ம சொல்லி நம்ம முடிக்கலாம். ஆவிக்குரிய உற்சாகத்தை, ஆவிக்குரிய உணர்வை, உபதேசத்தை இழந்த மனவாட்டி. உற்சாகத்தையும் இழந்துட்டாங்க, உணர்வையும் இழந்துட்டாங்க, உபதேசத்தையும் இழந்துட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, அதே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அவங்களுக்கு என்ன பண்ணா, இவ்வளோ செய்த பிறகுதான், அதாவது ஆண்டவர் கூப்பிட்டாரு. என்னன்னு கூப்பிடுறாரு, அவர் கூப்பிடாம இல்லை, முதல்ல கூப்பிட்டாரு, அவர் சத்தம் கேட்டுச்சு. அதுவும் சும்மாலாம் கூப்பிடல, இவ்வளோ வர்ணிச்சு கூப்பிடுறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கதவின் வழியாக தன் கையை கரத்தை நீட்டி, சும்மா இல்லை ரத்தம் வடியுது, அதை பார்த்த பிறகுதான் அவங்க இருதயம் பொங்கும். இவ்வளவு செய்யும்படியா ஏன் மணவாட்டின் இருதயம் கடினப்பட்டது? இவ்வளோ செய்யும்படியா ஏன் இருதயம், மணவாட்டோட இருதயம் ஏன் அப்படி கடினமாயிடுச்சு? ஏன் அப்படின்னா, அதே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. என் நேசருக்கு நான் கதவை திறந்தேன், என் நேசர் இல்லை, அவர் போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை என் மனம் சோர்ந்து போயிடுச்சு. அவர் என்ன அப்படி வார்த்தை சொல்லிட்டாரு? ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களா அந்த அம்மா. எனக்கு ஏசப்பா என்ன அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. அவர் என்ன சொன்னார்? அதே 5ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் படிங்க, 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் போதும். என்ன கூப்பிட்டுருக்காரு? தப்பா எதனா பேசினாரா, திட்டினாரா? இந்த தூங்க மூஞ்சி, எழுந்திரி, இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருப்ப, கதை திறக்க மாட்டியா நீ, நான் நின்றுன்னு இருக்கேன், எதனா தட்டினார். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதுனால நான் சோர்ந்து போயிட்டேன். எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்களேன், மனவாட்டி சொல்கிற வார்த்தை அந்த 6ஆம் அதிகாரத்தில். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசர் இல்லை, போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையில் என் ஆத்மா சோர்ந்து போயிடுச்சு. எதனால் சோர்ந்து போயிடுச்சுன்னா, என் சகோதரியே, என் சகோதரியே, அதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, சகோதரியே, என் சகோதரி. யார் என் சகோதரி? ஏசப்பா சொன்னார் பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47 50 பாசிங்கன்னா, என் சகோதரர் யார்? எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெளியே நிற்கிறாங்க. ஏசப்பா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவங்க அம்மாவும் அவங்க சகோதரன் வெளியே நிற்கிறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் சகோதரன் வந்திருக்கிறாங்க, ஏசப்பா அம்மா வந்திருக்கிறாங்கன்னு ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவர் திரும்பி பார்த்து பிரசங்கத்துக்கு, என் சகோதரர்கள் யார்? என் தாய் யார்? என் சித்தத்தின்படி செய்கிற இவங்க தான் என் சகோதரன் சகோதரி. அதனால மனவாட்டிக்கு சகோதரின்னு சொன்னவனும் குத்துது. சகோதரின்னு சொன்னவன யாருக்கு குத்துது? மனவாட்டிக்கு குத்துது. இவர் எப்போ பார்த்தாலும் தேவசத்தை தான் செய்ய சொல்லுவார். அதனால சகோதரின்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன் ஏசப்பா எப்போ பார்த்தாலும் இதே வசனமே சொல்லிட்டு இருக்கீங்களே, தேவசுத்தம் செய், தேவசுத்தம் செய், தேவசுத்தம் செய்யுன்னு. அதனால மனவாட்டி என்ன பண்ணிட்டா? சோர்ந்து போயிட்டா அந்த வார்த்தையில். அடுத்தது என்ன சொல்றாரு? என் பிரியமே. அடுத்தது பிரியமே. யார் மேல கர்த்தர் பிரியப்படுகிறார்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பிரியமே, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா நீ ஒன்று என்ன நேசிக்கணும், ஒன்று உலகத்தை நேசிக்கணும்.
அதனால அதை பிரியமேன்னு கூப்பிடுறாரு. அதுலேயும் குத்துது மணவாட்டிக்கு. எப்போ பார்த்தாலும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யாருக்கு குத்துது? மணவாட்டிக்கு குத்துது. 2 எஜமானுக்கு உன்னால் ஊழியம் செய்ய, ஏன்னா ஒருத்தனை தான் சேதிக்க முடியும் உன்னால். ஒருத்தனை பகைப்ப, ஒருத்தனை சேகித்தா ஒருத்தனை பகைப்ப. அதனால 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாது. உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனால பிரிய மணவாட்டிக்கு கோபம். எப்போ பார்த்தாலும் உலக பொருள் வேணான்றார் ஆண்டவர். அதெல்லாம் இருந்தால் நன்மை தானே, அதெல்லாம் இருந்தால் வேணும் தானே, அதெல்லாம் நம்மளுக்கு வசதி தானே, அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. அதனால் மணவாட்டிக்கு என்ன ரொம்ப வருத்தம், சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்தது என் புறாவே என் புறாவேன்றாரு. நம்ம போன வாட்டி அட்டைலாம் கொடுத்தோம் பாருங்களேன், ஒரு அதெல்லாம் பத்திரமா நான் கூட வச்சிருக்கிறேன். என் புறாவே. இப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். அதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். நீங்கள் புறானா அப்படி இருக்கணும், நீங்கள் பிரியனா அப்படி இருக்கணும். எப்படி? என் புறாவே. புறாவை குறித்த காரியம் என்ன? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். எங்க அனுப்புறாராம்? மணவாட்டிய ஓநாய்க்குள்ள அனுப்புறாராம். நீ எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடற்றார்கள். ஆண்டவரே, போய் இந்த குடும்பத்தில் இட்டு வந்து சேர்த்துட்டியா ஆண்டவரே? உன்னை ஓநாய்க்குள்ளே தான் நான் வைத்திருக்கிறேன். இந்த குடும்பத்தை இட்டு வந்து வச்சுட்டியா ஆண்டவரே? 4 பக்கம் பிச்சு பிடுங்குதுங்க. இந்த குடும்பத்தில் தின்னு வச்சுட்டியா ஆண்டவர்? ஏன் ஆண்டவரே தெரிந்து கொண்டேன். இப்படி வேற எங்கேயாவது வைக்கக்கூடாது ஆண்டவரே. என்ன உன்னை ஓநாய்களுக்குள்ளே தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். நீ அந்த இடத்துலையும் நீ யாரா இருக்கணும்? ஓநாயா இருக்கக்கூடாது. ஓநாய்க்குள்ளே அனுமதித்த உன்னை நீ ஓநாயா மாறிடக்கூடாது. அந்த ஓநாய் பீருது, நானும் பீருவேன். நீ ஓநாயா மாறக்கூடாது. ஓநாய்க்குள்ளே தான் உன்னை அனுப்பிச்சிருக்கிறேன். நான் என்னை அனுப்பாதீங்க, தயவு செய்து அங்கெல்லாம் அனுப்பாதீங்க ஆண்டவர். வேணாம் ஆண்டவரே, அந்த ஜனம் வேணாம் ஆண்டவரே, இந்த இப்படி ஏமாத்துறாங்க, வேணாம். அங்கே தான் உன்னை அனுப்புவேன், ஓநாய்கள் மற்ற தான் உன்னை அனுப்புவேன். ஆனால் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? கபடற்ற புறாவாக இருக்கணும். மணவாட்டிக்கு ரொம்ப டென்ஷன். எப்போ பார்த்தாலும் வேணான்ற இடத்துக்கு தான் இவர் அனுப்புவார், பிடிக்காத இடத்துக்கு தான் இவர் அனுப்புவார். இவர் இதே தான் இவருக்கு. புறான்னு கூப்பிட்டாரு பற்றியா, என்னை ஓநாய்க்குள்ள அனுப்ப போகிறாரு. இப்போ என்னை ஓநாய்க்குள்ள அனுப்ப போகிறாரு. அங்கே போய் நான் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு. ஓநாய் பீரும் கடிக்கும் எல்லாம் போனாலும் நான் வாய மூடினே இருக்கணும். நான் பேசவே கூடாது, நான் சண்டை போடவே கூடாது, நான் எதிர்க்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏசப்பாக்கு இதே வேலை தான். அதனால மணவாட்டிக்கு சோர்ந்து போயிட்டா. எப்போ பார்த்தாலும் நீ அமைதியாரு, நீ சண்டை போடாது, அவங்க பேசுனா பேசட்டும், அவங்க ஓநாய் தான், ஆனால் நீ புறா, நீ புறா, நீ புறா, நீ புறா புறான்னு சொல்லியே நான் ரொம்ப அடி வாங்கின்னு இருக்கிறேன் ஆண்டவரே. மணவாட்டி சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்தது என் உத்தமியே, என் உத்தமியே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். கொஞ்சத்தில் உண்மையாக உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்குறாரு, அதில் உண்மையாரு. எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் தான் இருக்குது எல்லாம். அதில் நீ உண்மையாரு. கொஞ்சத்தில் உண்மையெல்லாம் உன் அநேகத்தில் நான் அதிகாரி ஆக்குவேன். மணமாட்டிக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், மணமாட்டி அனுப்பிச்ச இடம் ஓனாயி. அவங்களுக்கு கூட சொன்னாங்க. அதனால தான் மணவாட்டி என்ன பண்ண, புறாவேன்னு கூப்பிட்றாரு, உத்தமியன்னு கூப்பிட்றாரு, எல்லாத்துக்கும் பின்னாடி அர்த்தம் இருக்குதுப்பா. மணவாட்டி சோர்ந்து போயிட்டா. அவர் சொன்னதில் ரொம்ப சோர்ந்து போயிட்டா. அடுத்தது என்ன சொல்கிறா? நான் தேடினேன், நான் கூப்பிட்டேன். அதே நீங்கள் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் அவரை தேடினேன். அது என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணுறதை குறிக்கிறது. அவரை நான் கூப்பிட்டேன், அது என்ன அர்த்தம்? ஜபத்தை குறிக்கிறது. நான்லாம் ஜபம் தான் பண்ணின்னு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் மாற மாட்டேங்குது. எத்தனை பேர் சொல்கிறோம்? எவ்வளோ ஜபம் பண்ணுறது, எவ்வளோ ஜபம் பண்ணுறது? நான் கூப்பிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த வசனத்துக்கு புறம்பா மணவாட்டி சொல்கிறான், நான் தேடினேன், அவரை காணவில்லை, நான் கூப்பிட்டேன், என்ன பண்ண அப்புறம் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. ஆனால் எரேமியா 33:3ஆம் அதிகாரம் சொல்கிறாங்க, நீ அறியாததும் உனக்கு கேட்ட பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. அதே 91 சங்கீதம் 14-15 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா? 91ஆம் சங்கீதம்
அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன். மறுவுத்து அருளி செய்வேன்னு சொல்றாரு. ஆனா மனவன் நான் கேட்டேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, அவர் ஒண்ணுமே செய்யல. மறுவுத்து அருளி செய்யல, அவர் கேட்கல. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் கேட்கல, நடக்கல. இதெல்லாம் மனவாட்டியோடைய குறை, உற்சாகமின்மை. அவளுக்கு உற்சாகம் இல்லாமல் போயிடுச்சு. ஜபத்து மேலே உற்சாகம் இல்லை, ஜபத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அவர் எனக்கு பதிலே தரல, அதனால உற்சாகம் இல்லாமல் போயிட்டு அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மணவாளன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அதே ஒன்றுத பாட்டு 5ஆம் அதிகாரம் அடுத்தது 2ஆம் வசனம் படிங்க, கடைசி வசனங்களை. புறாவே என் உத்தமியே கதவை தீர, அதுக்கப்புறமா என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். மணவாளனுடைய தலை என்ன பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைஞ்சிருக்குது. என்ன சொல்றாரு? நான் நனைஞ்சிருக்கிறேன், நான் நனைஞ்சிருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம் தான் அவர் சரீரமாகிய சபை, நமக்கு தலையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாகிய சபையின் தலையாகிய கிறிஸ்து அவர் தலையா இருக்கிறார். அப்போ நம்ம யாரு? அவருடைய சரீரம். இப்போ அவர் தலையில என்ன இருக்குது? பனியினாலும் இரவில் பெய்யும் தூறலினாலும் அவர் தலை நனைஞ்சிருக்குதான். ஏன்னா தலையில இருக்கிற தண்ணி சரீரத்துக்குள்ள இறங்கல. தலையில் இருக்கிற தண்ணி, அதனால தண்ணி அவர் தலை மேலேயே இருக்குது. அந்த பனியில் அவர் தலை நனைஞ்சு போயிருக்குது. என் உபதேசத்துக்குள்ள எப்பதான் நீ வருவ? என் உபதேசத்துக்குள்ள நீ எப்பதான் வருவ? உபாகமம் 32ஆம் அதிகாரம் எதனால அவர் தலை நனைந்திருக்கிறது? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும், என் வசனம் இறங்கும். எப்படி? பனி துளியை போல, மழை தூறலை போல இறங்கும். ஆனா மணவாளன் தலைமையில் இருக்கிற அந்த பனி துளியும் அந்த தூறலும் இறங்கல, அவர் நனைஞ்சு போயிருக்கிறார். சொல்றாரு, மணவாட்டியே என் தலை நனைஞ்சிருக்குது, என் தலை நனைஞ்சிருக்குது. ஏன்னா உனக்கு சொல்லப்படுகிற உபதேசத்திலே நீ நிலைத்திருக்கவில்லை. உன் சொல்லப்படுகிற உபதேசம் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலிருந்து சரீரமாகிய சபைக்குள்ள செல்லல. அதனால அவர் தலை நனைஞ்சிருக்குது, அதனால அவர் தலை நனைந்திருக்கிறது. இதை சொல்லணும்னு இதை சொல்றாரு பாருங்க அவரு. நான் நனைஞ்சிருக்கிறேன், எழுந்து கதவை தர, கதவை தர, உன் இருதய கதவை தர, உபதேசத்திற்கு சத்தியத்திற்கு உன் இருதயத்தை தர. இன்னும் திறக்காம இருக்கிறீங்க. என் தலை நனைந்திருக்கிறது. நிறைய உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது, சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தின்படி சபை இருக்கிறதா? சபையில் இருக்கிற மனவாட்டி நாம் இருக்கிறோமா? எனக்குள்ள அந்த பனி துளி இறங்கி இருக்கிறதா? நம்மளுக்குன்னு சில உபதேசங்கள், அப்போஸ்தலர் உபதேசங்கள் இருக்குது, எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் இருக்கிறது. இது மனவாட்டிக்குள்ள காணப்படுகிறதா? இதெல்லாம் குறித்த மனவாட்டிக்கு ரொம்ப குறை. என் தலை நனைஞ்சிருக்குதுமா, என் தலை நனைஞ்சிருக்குது. உபதேசம் உனக்குள்ள போவே இல்லை, நான் சொல்லுகிற சத்தியம் உனக்குள்ள போவே இல்லை. ஆரோன் மேல ஊற்றப்பட்ட தைலம் அவனுடைய தலையிலிருந்து அவன் தாடியில வழிஞ்சு அவன் வஸ்திரங்கள்ல வந்துச்சான். யார் மேல? ஆரோன் மேல ஊசப்பட்ட அபிஷேக தைலம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையாகிய நம்மளுக்கு அரசும் சிரசுமா இருக்கிற அவர் மேல இருக்கிற அந்த உபதேசம் மனவாட்டியாகிய நம்ம மேல இறங்கி வரணும், இறங்கி வரணும். அந்த உபதேசம், அந்த சத்தியம் எனக்குள்ள இறங்கணும் சாருமா. இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்? முண்டமா இருப்பேன். தலை இல்லாதவ என்னவ? தலை இல்லாதவங்க என்ன சொல்லுவோம்? முண்டம். உபதேசம் இல்லாதவர்கள், உபதேசத்துக்குள்ள இல்லாதவர்கள். கர்த்தர் சில காரியங்களை உபதேசிக்கும் போது அந்த உபதேசத்துக்குள்ள வரணும். அவ உபதேசத்துக்குள்ள இல்லை, அந்த உபதேசத்துக்குள்ள காணப்படலை. ஏன்னா உபதேசம் கஷ்டமா இருக்குது. சொன்னார் பாருங்க, என்ன உபதேசம்? நான் உன்னை ஓனாய்க்குள்ள அனுப்புவேன், நீ புறாவாரு, நீ உத்தமியாயிரு, நீ என்ன பண்ணும்? தேவ சித்தத்தை செய்கிற சகோதரியாயிரு. இதான் உபதேசங்கள். இந்த உபதேச மனவாட்டிக்கு பிரியமாய் இல்லை. ஆனால் 2 மனவாட்டிகள் நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி.
25ஆம் வசனம் 35ஆம் வசனம் வாசிங்க. இல்லை 25 வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்த வசனம் முக்கியமான வசனம் படிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். போதும். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இவன் யாரு? சிமியோன் என்ற ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்க்கதரிசின்றதுனால அவனுடைய மரணத்தின் முடிவை குறித்து கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தாரு. நீ பார்க்க மட்டும் நீ போக மாட்டேன்னு. இப்போ இந்த தீர்க்கதரிசி அவர் வயசானவர். இப்போ அவர் கற்பனையில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய கிறிஸ்து எப்படி வருவார்? பெரிய ஆளாக வருவாரா தெரியாது, ராஜாவாக வருவாரா தெரியாது. ஏன்னா மேசியா வரணும்னு காத்திருந்தவங்க இஸ்ரவேலர்கள் எல்லாருமே, யூதர்கள் எல்லாருமே. எப்படி வருவாருன்னு தெரியாது. ஒரு ஆவியின் ஏவுதலினால தேவாலயத்துக்கு அவர் வருகிறார். எப்படி? ஆவியின் ஏவுதலினால். ஏன்னா அவருக்குள்ள அந்த உபதேசம் இருந்ததுனால, அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவர் நடக்கும்படியாய் அந்த ஆவியின் ஏவுதல் அவருக்கு வருது. அந்த தலையாகி அந்த உபதேசம் அவருக்குள்ள இறங்கி இருந்துச்சு. அவர் சொல்லியிருந்தாங்க, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் நீ மறிக்க மாட்ட, அதான் உன் எண்டு. அவரை பார்த்த பிறகுதான் நீ எடுத்துக்கொள்ளப்படுவேன், அவரை பார்த்த பிறகுதான் நீ என் இடத்துல வந்து சேருவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லப்பட்டிருந்தது. அந்த உபதேசத்துக்காக அவர் காத்திருக்கிறாரு. அந்த உபதேசத்தில் அவர் நிலைத்திருக்கிறாரு. அவர் நிலைக்கும் போது ஒரு ஆவியின் ஏவுதலினால இப்படி தான் நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிறோம், நிலையாத வேலையில், நிலையாத நேரத்தில். ஆண்டவர் சொன்ன அந்த நாளிகையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார். ஆனால் மனவாட்டியே, அந்த நேரத்தையும் அந்த நாளிகையும் கர்த்தர் நமக்கு அறிவிப்பார், கர்த்தரை உணர்த்துவார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது, தலையாகி அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, அந்த உபதேசத்தில் இணைந்திருக்கும் போது ஒரு சிமியோனுக்கு வெளிப்படுத்தினார் பாருங்க. ஆண்டவர் இயேசு எப்படி வருவான்னு அவர் தெரியவே தெரியாது. கிறிஸ்து எப்படி வெளிப்படுவார்னு தெரியாது. குழந்தையாய் வர்றாரு கிறிஸ்து. அங்கே வசனத்தை பார்ப்பினாலாம் வந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, இறைவி பயனே முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவர் சொன்ன காரியம் பர்ஃபெக்டாக நிறைவேறிச்சு. இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இப்படி தான் நாமும் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். இப்படி தான். அந்த நாள் தெரியாது நம்மளுக்கு, அந்த நேரம் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஆவியின் ஏவுதல், அந்த ஆவியின் ஏவுதல் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லப்படும். நீ செய், இங்கே போ, இங்கே நில்லு, இது நடக்கும் அப்படின்னு. அந்த ஆவியின் ஏவுதனால அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். அவர் சொன்னபடி, ஆண்டவரே 29ஆம் வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்போது சமாதானத்தோட போக பண்ணுகிறீர். நீங்கள் என்ன வார்த்தை எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, அது முழுவதுமாக என் மேல் நிறைவேறிடுச்சு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ, உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதோ, அது முழுமையாக நம்ம மேல் நிறைவேறுமானால் நாம் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், நாம் உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். உணர்வில்லவர்களாத, உபதேசத்தில் இல்லாத நாம் இருப்போமானால், உற்சாகம் இல்லாமல் நாம் இருப்போமானால், எதற்கு உற்சாகம் இல்லாமல், ஜெபிப்பதற்கு உற்சாகம் இல்லாமல் நாம் இருப்போமானால் இந்த தருணங்களை நம்ம இழந்து விடுவோம். எனக்கு வேணாம், நான் தேன்னா அவர் கிடைக்கல, நான் தேன்னா நான் மறு ஊத்துறேன், அவர் கொடுக்கவே மாட்டேன், ஜபம் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணி. எப்படி உணர்வு வரும்? நாம் ஜபத்தில் நிலைத்திருக்கும் போது தான் உணர்வுள்ளவர்களாக இருப்போம். அந்த ஆவியின் ஏவுதல் அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே உணர்த்து Luக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். இவனும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்த நேரத்திலே, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த நேரத்திலே, மறுபடியும் சொல்றேன், அந்த நேரத்தையும் அந்த நாழிகையும் பிதாவாகிய ஒருவர் தவிர ஒருவரும் அறியார். அந்த நேரத்திலே கொண்டு வந்து நிற்க வச்சிட்டார் அவளை. அந்த நேரத்திலே வந்து நின்று நம்மை கொண்டு வந்து நிற்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த நாளிகை, அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா அவரை சந்திக்கும்படி நம்மை தகுதிப்படுத்தி அந்த நேரத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பார். அந்த நேரத்தில் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த 2 மணவாட்டியை பார்த்தீங்களா? மறைஞ்சிருந்த மணவாட்டி. இவங்க மணவாட்டியான்னு கூட தெரியாது.
7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு புள்ள இருந்தாமல் இருக்கும். 7 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, ஏன் புள்ள இல்லாமல் இருக்கும்? புள்ள குட்டியெல்லாம் இருக்கோமா? ஐயோ நான் பேர பிள்ளைய பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். கரெக்டாக இருந்தாங்க காரியத்தில். 84 வயசு விதவை, இரவு பகலும் தேவாலயத்தில். ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தில் கருத்தாக இருந்தாங்க. சொல்லப்பட்ட அந்த வசனத்தில், சொல்லப்பட்ட அந்த உபதேசத்தில் காத்து கொண்டாங்க. அந்த நேரத்தில் சரியா இதுக்கு நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வருகையில் நாம் போக வேண்டுமானால் உணர்வு மிகவும் முக்கியம், ஜபம் ரொம்ப முக்கியம், உபதேசம் ரொம்ப முக்கியம். இது மூன்றும் நமக்குள்ளே இருக்குமானால் அவருடைய வருகையில் சரியானபடி அவர் எதிர்பார்க்குற விதத்தில் மணவாட்டி நாம் ஆயத்தமாக இருப்போம். மணவாட்டி தானே ஒரு ஆயத்தம் பண்ணினா அந்த ஆயத்தம் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆயத்தம் நம்மிடத்தில் மாம்சம் வெளிப்படக்கூடாது. அவருடைய பாடுகளில் ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அவர் பாடுகளில், அவருடைய கல்வாரி பாடுகளில், அவருடைய பாடுகளில், அவர் ஊழியத்தில் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். என் பாதத்தை அழுக்காக்க மாட்டேன் நம்ம சொல்லக்கூடாது. அதனால் ஊழியத்திலையும் பாடுகளிலும் ஐக்கியமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது ஆவிக்குரிய உற்சாகத்தையும் ஆவிக்குரிய உணர்வையும் உபதேசத்தையும் இழந்து போகாமல் நாம் இறுதி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்வோமானால் அந்த மணவாளன் வரும்போது அந்த நாழிகையும் அந்த நேரமும் கரெக்டாக மணவாட்டிக்கு சொல்லப்படும். கரெக்டாக மணவாட்டியை ஆயத்தப்படுத்திடுவார். கரெக்டாக மணவாட்டி அவர்களோடு கூட சென்று விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை நம்ம வசனத்தின்படியும் வார்த்தையின்படி அவர் உபதேசத்தின்படியும் ஆயத்தமாகி அவரை நம்ம வரவேற்க போகிறோம். இந்த பாடல் புத்தகத்தில் 9வது பாடல் பாடலாம். மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. ஜபத்திற்கு ஜெயபதில் அளிப்பவரே, ஜெயபலனானவரே. ஜபத்தினை உகந்ததாயிற்றவரே, ஜெய கிறிஸ்து எங்களுக்காய் ஜெயித்தவரே. ஜெயத்தினை உகந்ததாயிற்றவரே, ஜெய கிறிஸ்து எங்களுக்காய் ஜெயித்தவரே. எழுந்து நின்று பாடுவோம். ஆஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. நல்லா டிவியில் பாடுறது, நல்லா கரங்களை தட்டி, நல்லா ஒன்றா ஈவனாக அழகாக கரங்களை தட்டி மணவாளனை வரவேற்போம். வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. நித்திய மாட்சிமை உடையவரே, நிகரில்லா நீதிபரரே. நீரே என்ற ரட்சிப்பின் வழியா நீரே, நீதியின் உடன்படிக்கை காப்பவரே. நீரே என்ற ரட்சிப்பின் வழியா நீரே, நீதியின் உடன்படிக்கை காப்பவரே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம்
அழகான மணவாளனே வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. திரு ரத்தம் சிந்தி மீட்டவரே திரு அப்பமானவரே திரை சீலை இரண்டாக கிழித்தவரே திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. திரை சீலை இரண்டாக கிழித்தவரே திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. மறுபடியும் திரு ரத்தம் கந்தி மீட்டவரே திரு அப்பமானவரே திரை சீலை இரண்டாக கிழித்தவரே திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. திரை சீலை இரண்டாக கிழித்தவரே திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. ஜிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. மாரநாதா இயேசுவே வாருமையா. எல்லாரும் சொல்லுவோம் மாரநாதா இயேசுவே வாருமையா. மாரநாதா இயேசுவே வாருமையா. மாரநாதா இயேசுவே வாருமையா. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. மாரநாதா இயேசுவே வாருமையா. மாரநாதா இயேசுவே வாருமையா. மாரநாதா இயேசுவே வாருமையா. மாரநாதா இயேசுவே வாருமையா. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம் வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. மணவாட்டியாய் நாங்களே. மணவாட்டியாய் நாங்களே. ரவலவரவா மணவாட்டியாய் நாங்களே. மணவாட்டியாய் நாங்களே. ரெவிலவரவரவா மணவாட்டியாய் நாங்களே. மணவாட்டியாய் நாங்களே. ரிபால பரபா திரபால பரபரபா கபா ஓ ரிபில பரபரபா கபா ரிபால பாதிரபா கபா ஓ ரிபில தந்தரா கரபல திரபலபா கபரபல பாதிரபா ஒரபல பாதிரபா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே
நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். மனவாட்டியாய் 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 கபரபால் அதிரபா கபரபாதிரபா ஓ ரிபலபாதிரபா மனவாட்டி வா என்கிறாள். ஓரபலபாதிரபா ரபலபாதிரபா ஓரபலபரபாதிரபா கபரபலதிரபா கபரபலபா ஓ ரிபிலபா மனவாட்டியாய் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா, நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. உம் உபதேசத்திலே இருந்து உமது உபதேசத்திலே இருந்து ஓரபால் அதிரபா உற்சாகமாய் உற்சாகமாய் உணர்வடைந்தவர்களாய் உணர்வடைந்தவர்களாய் மனவாட்டியாய் நீங்க எதிர்பார்க்கிற மனவாட்டியாய் நீங்க விரும்புகிற மனவாட்டியாய் உம் சித்தத்தை செய்கிற மனவாட்டியாய் ஓரி பலபா திரபா ரபா கபரபா அந்த நேரமும் அந்த நாளிகையும் தேவரீர் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்த போற கிருபைகளுக்காய் அந்த நேரத்துக்காய் அந்த நாளிகைக்காய் நீ எங்களை ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காய் அந்த உணர்வுள்ள அபிஷேகம் அந்த உணர்வுள்ள அபிஷேகம் அந்த உணர்வுள்ள அபிஷேகம் அந்த உணர்வுள்ள அபிஷேகம் மணவாளனின் மணவாளனின் அசைவு மணவாளனின் அசைவு மணவாளனின் வருகை கபரபல திரபா கபா ஓ ரிபிலபா ரபா ஓ அறிந்து கொள்ளுகிற மனவாட்டியாய் அறிந்து கொள்ளுகிற மனவாட்டியாய் கபரபா ரிபலபா ஓரபலபா திரபா ரிபலா திரபா கரபலபா ரிபிலபா ரபா கரபல திரபலபா ரபா ஓ எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அழகான மணவாளரே அழகான மணவாளனே அழகான மணவாளரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா விதங்களிலும் எல்லா விதங்களிலும் ஆவியில ஆத்மாவில சரீரத்தில ஒரு ஆயத்தம் ஒரு ஆயத்தம் ஒரு ஆயத்தம் அபா ரிபி ரபா கபா அந்த ஆயுதத்திற்கான அபிஷேகம் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் கபாபா ரிபிபி கபாபா ரிபிபி கபிபி கபி கபி ரிபி ரிபி கபி 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 ஒரிபி எண்ணெயோடு தீவட்டியோடு எண்ணெயோடு தீவட்டியோடு ரபலபா ரபலபா திரபிலிபி ரபா எண்ணெய் குறையாதபடி எண்ணெய் குறையாதபடி தீவட்டி அணையாதபடி கபா ரபா கபா கபி கபா ஷபரபலபா ரிபலபா கரபா கிரபலபா திரபரபலபா ரிபிலபரபலபா அந்த ஆயத்தம் எனும் எண்ணெய் அந்த ஆயத்தம் எனும் எண்ணெய் கபரபலபரபா எந்த சனப்பொழுதும் தீவட்டியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் தீவட்டியை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் அக்கினியை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் ரிபி ரிபி கபா பாபா கபா பாபா ரபா கபா 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 ஷபரபலபா திரபலபரபா ரி 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 கபி கபி ரபந்தரபா கபரபலபா திரபலபரபா ஓரிபாலதா சந்தராலி பிரபலபா கபரபா ஒரபல திரபா ரிபல திரபா கபா ஒரபல திரபா கபா ரபலபா நேசரின் சத்தம் இது நேசரின் சத்தம் இது நேசரின் சத்தம் கபரபலபா திரபலபர திரபரபா கபா ஓரிபிலபா திரபா ஒரபல திரபா என் சகோதரியே என் சகோதரியே என் மனவாட்டியே என் புறாவே கபரபலபா என் உத்தமியே கதவை திற கதவை திற கபரபா கபரபா கபரபலபா ஓரிபிலபா ரபலபா திரபா கரபலபா ஒரபல திரபலபா கபரபல திரபா கபரபா ரீபிலபாந்தரபா கபரபா ஒரிபாலதா சந்தராலபி ரபாங்கரபலபா திரபா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி நன்றி ஆவியானவரே ரபாலா திரபா கபரபா திரபலபா ஒரபாலா திரபா கபரபா ரிபா ஒரபாலபா திரபா ஒரபிலபா மணவாளின் தலையில் இருக்கிற ரிபிலபா ரிபிலபா கபா ரபாந்தரபா கபா அந்த உபதேசம் ஓ அந்த வழி நடத்துதல் ஓ அந்த வசனம் ரிபிலதா அந்த வழி காட்டுதல் ஓ ரிபலபா சபையின் அரசாய் சிரசாய் இருக்கிற மணவாளனின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரிபிலபா ரபரபா அந்த மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த கிருபை அந்த அக்கினி சரீரமாகிய சபைக்கு பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ரபரபா கபரபலபா திரபா ஒரபால திரபா ஆயத்தப்படு ரிபலபா ரபலபா அசதியாயிராதே அனல் கொள் கர்த்தருக்காய் ஊழியம் செய் அனல் கொள் கபரபா ரிபலபா திரபா கபா
ஓரி பலாதிரா பக்கர பாரி பாதிரா பாதிரா மாக்கர பல பாதிரா பக்கபா ஓரி பில பார பால பாதிரா பார பா கபா ஓரி பி கபா ரபா ஷபி கபா ரபா ரிபி ஷபி கபா ஓரி பி ரிபி ரி ஷபி ஷபரி பி கபி ரிபி லபா ரிபா கபி ரிபி கபா உரபல தீரபா கபா உரபி கபா உரபி கபா கபா ரீபிலா பாதிரபா கபரபா உரபலி பிரபந்திர மாரிபிலா பாதிரபா என் சம்பத்தை சேர்க்கும் நாள் வந்தது என் சம்பத்தை சேர்க்கும் நாள் உரபா கபி உரபி கபா உரபி கபி ரிபி உரபாலா தீரபா கபா உரபி என் சம்பத்தை நான் சேர்த்துக் கொள்வேன் என் சம்பத்தை நான் சேர்த்துக் கொள்வேன் கபரபா தீரபா கபரபலா பாதிரபா உரபி ரபா கபா ரபா கபா ஓரிபி ரபா கபா ஓரிபி ரபா கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் பிரபாலா தீரபா கபரபலா பாதிரபா ஓரிபிலா தாரிபிலபா கபரபா ஓரிபிலபரபா நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை கபரா தீரமா கபரபா தீரபா கபா ஓரிபிலா தீரபா உரபலபா உரிபிலபா தீரபா உரபில தீரபா என் நிழலின் சட்டையில நிபிலபா தீரபா உரபல தீரபா நீ மறைந்து கொள் நீ மறைந்து கொள் மறைந்து கொள் என் சட்டையின் நிழலிலே மறைந்து கொள் என் சட்டையின் நிழலிலே மறைந்து கொள் கபிரபா ரபாதிரபா கபலபாதிரபா கபரபா உரிபிலபாதிரா உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் தீரபால பாதிரா மாக்கரபல தீரபா கபரபல பாதிரபா கபரபா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி நன்றி ஆவியானவரே ரபல பாதிரபா லபா ரிபால தீரபா கபா ஓ ரிபிலபா ரபலபா தீரபலபா ரபலபா ரபலபா தீரபலபா ரபரபா கபரபலபா உரபிலபா ரபலபா தீரபா ரிபலா தீரபா கரபா உரபலபா ரபரபா பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கூட ரிபலபரபா ரிபலபா நான் கூட்டி சேர்க்கிறவன் நான் கூட்டி சேர்ப்பேன் நான் கூட்டி சேர்ப்பேன் கபரபா லபா தீரபா ரிபலபா ஓ ரிபலபா என் அம்பாரத்திலே சேர்க்கப்படுவீர்கள் கபரபா ரீந்தரங்கலபரபா ஓரபாலா தீரபா கபரபல தீரபா கபர தீரபலபா ஓரந்தரங்கலபர தீரபா கபரபா சோதரிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ரிபலாதிரா மாரிபலாதிரபா நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் சோதரிக்கிறோம் ஒரபலாதி செந்தராலபிரபா தெரியப்படுத்தின காரியங்களுக்காய் சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷங்களுக்காய் சோத்திரம் ரபலபாதிரபா ரிபலதிரபா கரபலதிரபா லபரபா கபா ஒரபலபரபா நீ கேட்டு நிச்சயித்துக் கொண்ட காரியங்களிலே நிலைத்திரு நீ கேட்டு நிச்சயித்துக் கொண்ட காரியங்களிலே நிலைத்திரு நீ கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களில் நிலைத்திரு ரிபலபா உனக்கு எது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ உனக்கு எது போதிக்கப்பட்டிருக்கிறதோ உனக்கு எது உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே நிலைத்திரு அதிலே நிலைத்திரு அதிலே நிலைத்திரு அதிலே நிலைத்திரு ரபா 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 தீரபா கரபல தீரபா கபரபா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி நன்றி ஆவியானவரே எல்லா துதி கன மகிமை எல்லாம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஜாதிகளே உயர்ந்திருப்பேன் பூமியில உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர் உரபாலாதா சந்தராபா எங்கள் ஆராதனையில் எங்கள் கூடுகையில உரபாலா தீராபா கபா நீங்க உயர்ந்திருந்த கிருபைகளுக்காய் சோத்திரம் நீங்க உயர்ந்திருந்த கிருபைகளுக்காய் சோத்திரம் நீங்க உயர்ந்திருந்த கிருபைகளுக்காய் சோத்திரம் எங்கள் தேசத்துல அப்பா எங்கள் பட்டணத்துல அன்றைய குடும்பங்களில அப்பா எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக மாரநாதா 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 இயேசுவே சீக்கிரம் வருவீராக ரபலா ஷபரபதி ரபா கபரபா அப்பா உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரை கேட்ட அந்த உபதேசத்துல ஆண்டவர் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரை ஆயத்தப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழு உள்ளமே ஒரு பிரசுத்த நாமத்தை சோத்தர். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.